गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। यस्य स्मरणमात्रेण नाम भक्तिः प्रजायते तं नमामि यतिश्रेष्ठं बोधेन्द्रं जगदां गुरुं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखा वन्दे वाल्मीकिकोकिलम् पिपीलिकाग्रगर्जातं वाल्मीकिरितिविश्रुतं कविमुख्यम् रामायणस्य जनकम् उपास्महे सततं क्षेमाय आञ्जनेयमदिपाडलाडनं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जातेत शरदात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना योऽन्धप्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्नः अन्यान् सहस्रचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम् नयन्ती सङ्कोचं सरसचरुचं दिक्परिसरे सृजन्ती लोहित्यं नखकिरणचन्द्रार्धगचिता कवीन्द्राणां कृत्कैरवविकसनोद्योगजननी स्फुरन्ती कामाक्ष्याः चरणरुचिसन्ध्या विजयते। शान्तं पद्मासनस्थं सुरमुनिविनुतं मैथिलीं वामभागं रुद्रादिसुरविनुतं गुरुसार्वभौमं श्रीरामचन्द्रं भजे। सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे ऋतुतरपडिराट् भोगपर्यङ्गभागे निद्रामुद्राभिरामं कडिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्मादात्रीकराभ्यां परिचितचरणं रङ्गराजं भजेऽहम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। ஸ்ரீமத் பாகவதத்துல ஆரம்பிச்ச உடனே சூத்தர் சொல்றார், வதந்தி தத்தத்வவிதா யத் தத்துவம் ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யதே. தத்துவம் தெரிஞ்சவா, தத்துவத்தை உணர்ந்தவா அந்த பகவான எப்படியோ இல்லாமோ சொல்றாளாம். இந்த தத்துவம் தெரிஞ்சவா எப்படி சொல்றாளாம், தத்துவம் அது தத்துவமா இருக்கு, தத்துவமா இருக்கு, தத்துவமா இருக்குன்னா என்னவா இருக்கு? தத்துவம் அப்படின்னா அது நம்மளாகவே இருக்கு, நானாகவே இருக்கு. அந்த நானாகவே இருக்கக்கூடிய அந்த விஷயத்த சுவானுபவத்தை மூணு விதமா சொல்றா. பிரம்மேதி, வேதாந்திகள் அத பிரம்மம் அப்படின்னு சொல்றா. பரமாத்மேதி, யோகிகள் அத பரமாத்மா அப்படின்னு சொல்றா. பக்தாள் பகவான் அப்படின்னு சொல்றா. வதந்தி சொல்றா, யோகிகள் ஒரு விதத்துல சொல்றா, ஞானிகள் ஒரு விதத்துல சொல்றா, பக்தாள் ஒரு விதத்துல சொல்றா. ஆனா யார் வேணும்னா என்ன விதத்துல வேணும்னா சொல்லிக்கிட்டும் அது சொல்றது ஒண்ணு. இன்னமெல்லாம சொல்றா பிரம்மம்
பகவான் பரமாத்மா இப்படின்னு சொல்றாங்கிறது என்ன அழகா சொல்றாங்க. யோகியை பரமாத்மாவை தன் ஜீவனை பரமாத்மால சேர்க்கறதுக்கு பிரயத்தனம் பண்றான் யோகி. ஒரு யோகி அப்படி பிரயத்தனம் பண்றான். ஒரு ஞானி, அதாவது ஒரு பிரம்மவாதி என்ன பண்றான் அப்படின்னா, தனக்குள்ள இருக்கப்பட்ட அந்த தன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாக்குறான். ஆனா பக்தன் என்ன பண்றான்னு சொல்றது பரமஹம்சர் சொல்றார். பக்தன் என்ன பண்றாராம், பக்தன் அதாவது பகவான்கிறது சர்க்கரைன்னு வச்சுக்கோ, சர்க்கரை பகவான்கிறது சர்க்கரைன்னு வச்சுக்கோ. அந்த சர்க்கரையாக மாறுறதுக்கு பாக்குறான் ஞானி. அந்த சர்க்கரையில தானும் ஒட்டிக்கலாம் அப்படின்னு பாக்குறான் யோகி. பக்தன் என்ன பண்றானா, அந்த சர்க்கரை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறாங்க. அதாவது பகவானை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுறான், பகவானுடைய விபூதி அனுபவிக்கிறான், பகவானுடைய ஐஸ்வர்யத்தை தான் அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அவன் எதையுமே தள்ளறது இல்லை. ஒரு பக்தன் எதையும் தள்ளறது இல்லை, தள்ளவும் முடியாது பக்தனால. ஞானி வேற பக்தன் வேறங்கிறது இல்லை. அது ஒரு பேசிக் கான்செப்ட் இல்லை, சித்தாந்தம் கான்செப்ட் ஆகுது, வாஸ்தவம் அது. ஞானி வேற பக்தன் வேறங்கிறது இல்லை. இதுதான் ரமண பகவான் சொன்னார். ரமண மகர்ஷிகிட்ட கேட்கறா, நீங்கள் எல்லாம் ரமண மகர்ஷி கிட்ட சிஷ்யாள் வந்து கேட்கறா, தியாகராஜ சுவாமி எல்லாம் பாடி பாடியே பகவானை அடைஞ்சால் சொல்றாளே, அப்படி பாடினா அடைஞ்சிடுவாளோ அப்படின்னு கேட்கிறா. உடனே அதுக்கு ரமண மகர்ஷி சொல்றார், அவ பாடி பாடி அடையல, பாடினா அடையலாமே, அடைய முடியாது, ஆனா அவ அடைஞ்சதை பாடி இருக்கா அப்படிங்கிறார். அடைஞ்சத பாடி இருக்கா. 96 கோடி தடவை ராமநாமத்தை சொல்லி 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 ராமனை பார்த்தே தீரேன்னு அடம் பிடிச்சு பார்த்தாரு தியாகராஜ சுவாமி. அதே மாதிரி உன்னை பார்க்கணும் 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 பார்க்கணும், அம்மா உன்னை பார்ப்பேனா பார்ப்பேனா பார்ப்பேனான்னு அடம் பிடிச்சு அழுது 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 பார்த்தார் பரமஹம்சர். அப்போ அவ அழுது 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 அடைஞ்சாளா அப்படின்னு கேட்டா, அடைஞ்சத நினைச்சு அழுதாரு, பார்த்தத நினைச்சு பாடுறார். இதெல்லாம் தான் தியாகராஜர். அடைஞ்சதைத்தான் பாடுறார், அடைஞ்சதுனாலதான் அழறார், அடையறதுக்கு தான் ஆசைப்படுறார். அந்த பக்தன் அதுதான் ஆசைப்படுறான். பக்தனுடைய உண்மையான ஒழுங்கான ஆசை என்னன்னு கேட்டா வேற ஒன்றும் இல்லை, பகவானை அடையணும், பகவானை பார்க்கணும். அடையணுங்கிறத வச்சுங்க, பகவானை பார்க்கணும் அப்படின்னு எத்தனை பேர் உண்மையா ஆசைப்படுறோம் யோசிச்சு பாருங்க. வாழறோம், பல காரியங்களை பண்ணுறோம், அந்த என்னெல்லாம் காரியங்கள் பண்றோமோ அந்த காரியங்கள் எல்லாம் பண்றத மனசு எங்கேயோ வச்சுட்டு தான் பண்றோம். பூஜை பண்றத கூட பகவானை மாத்திரம் நினைச்சுட்டு பண்ணுறோமா நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளே ஜபம் பண்றதையோ பூஜை பண்றதையோ நம்ம பகவானை நினைச்சுக்கிறோமா? அந்த நினைப்பிலேயே தான், ஈஸ்வரன் நினைப்பிலேயே தான் பூஜை பண்ணுறோமா? ஈஸ்வரன் நினைப்பிலேயே தான் ஜபம் பண்ணுறோமா? நேற்றுக்கு தான் ஒரு கபீர்தாசரை பத்தி சொன்னப்ப சொன்னேன், அவர் நெசவு வேலை பண்ணிட்டு இருக்கார். நெசவு வேலை பண்ணிட்டு இருக்கப்பட்ட கபீர்தாசருக்கு நினைப்பு பூரா பகவான் கிட்ட இருக்கு. பல்லு வலி வந்த அம்மா அப்படின்பர் பரமஹம்சர். அப்படி இருக்கணும் பக்தன். பல்லு வலி வந்த அம்மா மாதிரி இருக்கணும் பக்தன். ஒரு அம்மாவுக்கு பல்லு வலி வந்ததுன்னா அந்த அம்மா என்ன பண்ணுவா, அவளுடைய எந்த வேலையும் வேண்டாம் வைக்க மாட்டான். அவ காலம்பரை ஏந்திருப்பள், காலம்பரை ஏந்திருந்து குழந்தைகளை எழுப்புவள், காலம்பரை ஏந்திருந்து ஆம்படையான எழுப்புவள், ஆம்படையான எழுப்பி அந்த ஆம்படையானுக்கு ஆஃபீஸுக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் வேலையை பண்ணுவள், சமைப்பள், பாத்திரம் தேய்ப்பள், துணி துவைப்பள், குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவா, எல்லா வேலையும் பண்ணுவா. ஆனா அந்த வேலை பண்றத பூரா நினைப்பு இந்த பல்லு வலியில் இருக்கும் இல்லையா? அந்த நினைப்பு பல்லு வலியில் இருக்குங்கிற மாதிரி பக்தன் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நினைப்பு பகவான் கிட்ட இருக்கணுமா?
ஆனா என்ன ஆயிடுறது, பகவான் கிட்டே இருக்க வேண்டிய சமயத்துல கூட நினைவு வெளியில போயிடுறது. அந்த சமயத்து ஏன் இங்க வந்து உட்காடுறோம், இல்ல இங்க பிரதட்சணம் பண்றோம், அப்போ கூட அங்க அந்த 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 போதேந்திரால் கிட்டயோ இல்லை அந்த வாயு ஓடுறது, ராமநாமா ஓடுறது, எண்ணம் வேற எங்கேயோ போயிடுறது, பராக்கு பாக்குறது இல்லையா? 24 மணிக்கூர் பகவான் தந்திரிக்கன், 24 hours. பாதி தூக்கத்துல போயிடுறது, தூக்கியே பாதி ஆயுஸ் போயிடுறது, மீதி ஆயுஸ் சாப்பிட்டு போயிடுறது. இருக்கிற கொஞ்ச நேரம் அதுல காமினி காஞ்சன கீர்த்தியில ஆயுள் போயிடுறது. எங்க பகவான நினைக்கிறதுக்கு சமயம் இருக்கு? ஆனா அந்த அந்த பகவானுடைய கிருபை, அவன் நம்மள நினைக்கிறான், அவன் நம்மள நினைக்கிறான். அதனாலதானே ஒன்றும் இல்லாட்டாலும் ஒரு ராமாயணமோ இல்ல ராமநாமமோ கேட்கவோ சொல்லவோ முடியாது. பாகவதத்துல அஜாமிளோபாக்கியான சொல்றத எதஸ்தத் விஷயா பதிஹி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது. அஜாமிளன் நாராயணான்னு கூப்பிட்டான். அஜாமிளன் நாராயணான்னு கூப்பிட்டது பகவான நினைச்சுட்டு கூப்பிடலை. தூரே கிரீடரகாசக்தம் புத்திரம் நாராயணாஹோயம்னு எங்கேயோ விளையாடிட்டு இருந்த பையனை நாராயணான்னு கூப்பிட்டான். யமதூதால் கேட்கிறா, ஏன் நாராயணா நினைச்சுட்டு கூப்பிடலையே? நாராயண எதஸ்தத் விஷயா மதிகின்னு அந்த பகவான் மேல மதினா புத்தி சத்தை, அந்த சத்தை வச்சுண்டு நாராயணான்னு கூப்பிடலையே. எப்படி கூப்பிட்டாங்க? புத்திரன் நினைச்சுட்டு தானே தூரே கிரீடனகாசக்தம்னு கூப்பிட்டாங்க, புத்திரம் நாராயணா ஹோயம்னு. அப்புறம் எப்படி நீங்கள் இவனுக்காக நீங்க வந்தீர்கள் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீதர் பாகவதத்துக்கு வியாக்கியானம் பண்ணின ஸ்ரீதர சுவாமி சொல்றார், அரே எதஸ்தத் விஷயா மதிகின்னு சொன்னது அஜாமிளன் விஷயத்தில் இல்லை, எதஸ்தத் விஷயா மதிகி சொன்னது பகவான் விஷயத்துல. பகவான் நினைச்சிட்டு இருந்தாராம் அஜாமிளன், அதனாலதான் எனக்கு வாயில நாராயணா வந்துதான். பகவான் அஜாமிளன் நினைச்சிட்டு இருந்திருக்கார். அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதி. பகவான் நம்மள நினைக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறார், நம்ம நினைக்கிறோம்னு வாக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். அதனாலே ஆழ்வார் என்ன சொல்றாரு, நான் நினைக்க மாட்டேன்னு முன்கூறு ஜாமியம் எடுத்துட்டார். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்வழுக்கு துணையாவதென்றே. எனக்கு எய்ப்பு எல்லாம் என்ன முன்னாடி இப்படி சுத்தின்னு இருக்கும். அப்போ ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்படின்னு நான் எப்ப உன்ன நினைக்க போறேன்? நமக்கு தான் நினைக்கிறதுக்கு 1000 லோக விஷயங்கள் இருக்கு இல்லையா? தாத்காலிகமா என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ எல்லாம் ஆகாசத்துல பறக்கிற மேக மாதிரி பாசிங் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவா. ஆகாசத்துல நின்று மொட்டை மாடியில போய் நின்றுட்டு காலத்தால ஒரு மேகத்தை பார்த்துட்டோம், இந்த மேகம் என்னோட மேகம் எங்காத்து மாடியில நிற்கிறது இல்லையா, அதனால என்னோட மேகம் அப்படின்னு அபிமானப்பட்டா 10 நிமிஷம் கழிஞ்சு கண்ணை முழுட்டு கண்ணை திறந்து பார்க்கறது அந்த மேகம் பாஸ் பண்ணி போயிடாதா? இது மாதிரிதான் நம்மளுடையதுன்னு எதையெல்லாம் அபிமானம் கொண்டு வச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் இருக்கு, எல்லாம் அப்படித்தான் இருக்கு அவ்வளவும். ஆனாலும் சாஸ்வதமா நான் இது சாஸ்வதமா ஆகாசம் மாதிரி சாஸ்வதமா இருக்கிறத விட்டுட்டு மேகம் மாதிரி பறந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி போறோம்.
24 மணி நேரத்துல ஒரு டைரி எழுதுறதுங்கிறது நல்லொரு வழக்கம் தான். ஒரு பக்தன் டைரி எழுதணும். 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் நான் பகவானுக்காக செலவழிச்சேன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னும் யோசிச்சு பாருங்க இல்லையா? ஏன்னா இந்த 24 மணி நேரம் என்னோடது இல்லை. இந்த 24 மணி நேரம் அவன் கொடுத்தது, ஈஸ்வரன் கொடுத்து வச்சிருக்கிறது. ஒரு நாள் 24 மணி நேரம் அப்படிங்கிறது ஈஸ்வரன் கொடுத்து வச்சிருக்கிறது. அதுல ஈஸ்வரனுக்காக எவ்வளவு நேரம் நான் செலவிட்டேன் அப்படின்னு பார்த்தோமானா, நாராயணா 10 11 அப்படி இருந்தா பகவான கிடைக்குமா அப்படின்னா, பகவான் நினைச்சு 10 தான் இருக்கப்பட்ட பகவானே மேல ஏறி வந்து உட்காராம போனா பகவான கிடைக்க மாட்டேங்கிறது. ஆனா இந்த இத்தனையும் பக்தால் இருக்காள் இங்க சுற்றி வரைக்கும் பாருங்க. தியாகராஜர் இருக்கார், புரந்தரதாசர் இருக்கார், பத்ராஜல ராமர் இருக்கார், மகாபிரபு இருக்கார், துக்காராம் இருக்கார். எப்படி சுத்தி வர பார்த்தேன்னா இவன் எல்லாம் பாக்குறது என்ன தோணுறது தெரியுதா? இவ எல்லாம் 10 இல்லை, அவளுக்கு அந்த 1 மாத்திரம் தான் இருந்தது. மீதி எதுவுமே இல்லாம இருந்து இருந்து அழுது 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 அப்படி பார்த்திருக்கா. அப்படி கஷ்டப்பட்டு பார்த்திருக்காளே, அப்படி கஷ்டப்பட்டு தானே பார்க்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு சுலபமா ஒரு வழியும் போட்டு தந்தாள் பூதேந்திர சுவாமிகள். தியாகராஜ சுவாமி வேற ஒன்றும் பண்ணலை. தியாகராஜ சுவாமி அழுவர், நாமாவை சொல்லுவார், அழுவர், நாமாவை சொல்லுவார், நாமா சொல்லுவர், அழுவர், நாமா சொல்லுவர், அழுவர். போதேந்திராள் சித்தாந்தத்துல அந்த பகவான் நாம சோதியம் கிரந்தத்துல இதுலயோ ரசம் ஏதோ ஏதோ ஒரு சித்தாந்த கிரந்தத்துல எழுதுறாங்க, முக்தி ஞானாதி ஏவ. மோட்சம் எப்படி கிடைக்கும்? மோட்சம்ங்கிறது வேற ஒன்றும் ஈஸ்வர தரிசனம், ஈஸ்வர சாட்சாத்காரம், பகவத் சாட்சாத்காரம், பகவானை பார்க்கறது. அது எப்படி கிடைக்கும்? முக்தி ஞானாதி ஏவ. ஞானத்தால தான் முக்தி கிடைக்கும். அப்ப ஞானம் நல்லா சொன்னா அது பெரிய விஷயமா இருக்கு, எனக்கு தெரியாது. அடுத்தது சொல்றார், ஞானஹா ஞானம் ஞானோப்பி பக்தி தேவ. ஞானம்ங்கிறது என்னதான்? பக்தி தான். அந்த பக்தி என்னதுன்னு சொல்றார். என்ன பக்தி பண்றதுன்னா என்ன தெரியாம இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக பண்ணி வச்சிருக்கார், நமக்காக பண்ணிருக்கார். பக்தி நாம கீர்த்தனமேவ. முக்திங்கிறது பக்தியால தான் கிடைக்கும். பக்திங்கிறது முக்திங்கிறது ஞானத்தால் தான் கிடைக்கும். ஞானம்ங்கிறது பக்தி தான், பக்திங்கிறது நாம கீர்த்தனம் தான் அப்படின்னு பண்ணியிருக்கார். அந்த நாமாவை உலகுக்கெல்லாம் நிம்மதியை கொடுக்கிற நாமா, உலகுக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய 2 அக்ஷரம், முக்தியை கொடுக்கக்கூடிய 2 அக்ஷரம், சம்சாரத்துல தவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கடலை தாண்ட வைக்கிறதுக்கு உண்டான 2 அக்ஷரம். அந்த 2 அக்ஷரம் அக்ஷரமா இருக்கப்பட்ட பகவான், பேரில்லை ரூபம் இல்லை அப்படிங்கிற பகவான் வாஸ்தவத்துல எதுக்கு அவதாரம் பண்ணினார் அப்படின்னு கேட்டா, ராமனாக ஏன் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு கேட்டா, அந்த ராமங்கிற அந்த நாமத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆசையால ராமனா பரபிரம்மம் அவதாரம் பண்ணித்துன்னு சொல்றதுல தப்பில்லை. நம்ம பிறந்தாத்தானே எனக்கு ராமன்னு பேரு வைப்பா, அவதாரம் பண்ணா தானே ராமான்னு கூப்பிடுவா அப்படின்னு வசிஷ்டர் அந்த நாமாவை கூப்பிட்டார். அந்த நேற்றுக்கே சொல்லிட்டேன், வசிஷ்டருடைய சுவானுபவம், அந்த சமாதி ஸ்திதி, வசிஷ்டருக்கு இருந்த அந்த ஸ்டேட், ஸ்வஸ்த நிலை, அந்த சமாதியிலேருந்து நிசப்தம். சமாதிங்கிறது சப்தம் இல்லை, சமாதிங்கிறது நிசப்தம், அத்வைத்தம். ஆக்சுவலா சமாதி என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. மௌனம், மௌனம் அப்படிங்கிற ஒரு சப்தம் இருக்கு, மௌனம்ங்கிறது ஒரு சப்தம் இருக்குங்கிற. ஆனா மௌனம் அப்படின்னு
ஒரு 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 சவுண்ட் இருக்கு. அந்த மௌனம்ங்கிற சவுண்ட்லெஸ்ஸா இருக்கு. ஆனா அத்வைதம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு, அத்வைதத்துக்கு, பிரம்மத்துக்கு ஒரு சப்தம் உண்டா அப்படின்னு கேட்டா, அந்த பிரம்மத்தினுடைய சப்த ரூபம், the verbal form of Brahman is silence, மௌனம். ரெண்டு இருந்தா தானே பேசணும், ரெண்டு பேர் இருந்தா தானே பேசணும். ரெண்டு இல்லைங்கிறத எங்க பேச வேண்டியிருக்கு. அதனாலதான் அத்வைதத்தினுடைய அந்த நான் டுவாலிட்டி, அந்த ஒன்னஸ், அந்த யுனைட்டினுடைய வெர்பல் ஃபார்ம் அப்படிங்கிறது நிசப்தம், மௌனம். அதனாலதான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை சொல்றத குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் அப்படின்னு சொன்னா, மௌனமே வியாக்கியானமா இருக்கு. மௌனம் எப்படி வியாக்கியானம் ஆகும் அப்படின்னு கேட்டா, அங்க ரெண்டு இல்லை, ஒண்ணுதான் இருக்கு. குருவும் இல்லை, சிஷ்யனும் இல்லாத ஸ்திதி இருக்கு. ரமண மகர்ஷிட்டே யாராவது போய் உபதேசம் பண்ணிட்டாங்கோ சொல்லி கேட்டா அவர் என்ன சொல்லுவாரா, யார் யாருக்கு உபதேசம் பண்றதுன்னு கேட்டு வர்றார். ஏன்னா அத்வைதத்துல ஏது குரு ஏது சிஷ்யன். யாக்ஞவல்யர் ஜனக மகாராஜாக்கு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்றதுக்குன்னு வரார். வந்த உடனே முதல்ல தட்சிணை கேட்கிறார். உபநிஷத்து சொல்றது இதெல்லாம். வந்த உடனே முதல்ல எனக்கு தட்சிணையை கொடு அப்படின்னு கேட்கிறார். பிருகதாரண்ய உபனிஷத் சொல்றது எனக்கு தட்சிணையை கொடு அப்படின்னார். கொடுக்கிறார். ஏன்னா அந்த உபதேசம் ஆயிடுத்து நானா குருங்கிறதோ சிஷ்யங்கிறதோ கிடையாது. அந்த குரு சிஷ்யங்கிறத அழிஞ்சு போயிடும். யாரு குரு யாரு சிஷ்யன் அப்படிங்கிற பாவம் வந்துடும், அந்த ஏகத்துவம் வந்துடும். அதனால எனக்கு முதல்ல தட்சிணையை கொடுங்க. தட்சிணை கொடுக்கறதுக்கு ஜனகனை விட வேற யாரும் கிடையாது. அதுவுமே உபனிஷத் கதையில வருது, அழகா வருது அந்த உபனிஷத் கதை. முதல்ல ஜனகன் என்ன பண்றானா, அறிக்கை அறிவிக்கிறானா, ஜனக மகாராஜா எனக்கு யாரு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணி தராளோ அவளுக்கு நான் 1000 பசுமாடை தந்தேன், கந்தக்குட்டியோட கூட. சொல்ற குழம்பு வச்ச பசுமாடு. யக்ஞவல்கர் அங்க இருக்கார். யக்ஞவல்கர் அவருடைய சிஷ்யனை கூப்பிட்டார். ஏ சாமகா அப்படின்னு கூப்பிட்டார். சாமவேதம் சொல்றவனே வா அப்படின்னா, இந்த 1000 பசுமாட்டை எடுத்து கட்டிட்டு போ, கொண்டு போ, பத்து கொட்டில கொண்டு போய் கட்டு அப்படின்ட்டார். 1000 பசுமாட்டையும் கொண்டு கட்டிட்டார். பிரம்மவித்தியை உபதேசம் பண்ணலை. பிரம்மவித்தியை உபதேசம் பண்ணலை. திருப்பி அடுத்தது இன்னொரு அறிக்கை அறிவிக்கிறார். யார் எனக்கு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணி தராளோ அவளுக்கு நான் என்னுடைய பாதி ராஜ்யத்தை தந்தேன் அப்படின்னு. குடு பாதி ராஜ்யத்தை. ஒரு நினைச்சா ஒரு வேலை உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணுவது போல் இருக்குன்னு பாதி ராஜ்யத்தை வாங்கிட்டான் போயிட்டார். உபதேசம் பண்ணலை. கடைசியில வந்தான் எனக்கு யாரு பிரம்ம வித்தியை உபதேசம் பண்றாளோ அவளுக்கு எனக்கு இருக்கிற மீதி ராஜ்யம், என்னுடைய குழந்தைகள், குட்டி பரிவாரம், பத்னி, என் சுயம், இந்த என்ன உள்பட அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு. குடுவோ சொல்லலை, தா அப்படின்னு சொல்லலை, பிரம்மவித்தியை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுதான் இந்த கொடுக்கறது, தன்னை கொடுக்கறதுங்கிறது எண்ணம் வந்துட்டானா அவனுக்கு உபதேசத்துக்கு பிராப்தி. அந்த தன்னை கொடுக்கிற அந்த ஸ்திதியிலேயாக்கும், தான் இழந்த ஒரு ஸ்திதியிலேயாக்கும் மௌனம் அருவியா கொட்டும். மௌனம் இருக்கே, இந்த புலன்கள், மௌனம்ங்கிறது வெறும் வாக்குக்கு மாத்திரம் உண்டான மௌனம் இல்லை. கண்ணுக்கு மௌனம், காதுக்கு மௌனம், மூக்குக்கு மௌனம், எல்லாத்துக்கும் மௌனம். அது திருமூலர் சொல்றார் ஒரு இதுல, பார்ப்பனன் வயிற்றுள், திருமந்திரத்துல பார்ப்பனன் வயிற்றுள் அல்ல, பார்ப்பனன் அகத்துள் பார்ப்பசு 5 உண்டு, மெய்ப்பார் இல்லாமல் வெறித்து திரிகின்றது. மெய்ப்பாரும் வந்து வெறியும் அடங்கினால் பார்ப்பசு 5ம் பாலாய் சொரிந்திடுமே. 5 பசு இருக்கான். பார்ப்பனன் இங்க பார்ப்பனன்கிறத உள்ள பார்க்கக்கூடியவன் அர்த்தம். வாஸ்தவத்துல ஒண்ணு சொன்னா அதை எப்படி எடுத்துப்பா, வெளியில் உள்ளவா எப்படி எடுத்துப்பா தெரியாது. அட்லீஸ்ட் நம்மளாவது அந்த ஸ்பிரிட்ல எடுத்துக்கணும். இங்க உட்கார்ந்து இருக்கிறவளாவது அந்த ஸ்பிரிட்ல எடுத்துக்கணும். வாஸ்தவத்துல பிராமணன் அப்படின்னு சொன்னா பிரம்மத்தை அறிஞ்சவன் தான் அர்த்தம்.
அது ஒரு ஜாதிக்கு மாத்திரம் உண்டான ஒரு பேரா சொல்லலை. ஞானின்னு தான் அர்த்தம் பிராமணன் அப்படிங்கிறது. இந்த வர்ண தர்மம் 4 சொல்றா இல்லையா? பிராமணா, கத்திரியா, வைசியா, சூத்ரா அப்படின்னு 4 சொல்றா இல்லையா? இந்த சூத்ரா அப்படிங்கிறது பொறுப்பால சூத்ரத்துவம் கிடைச்சவன் அல்ல, ஆர்த்திக்குத்தான் சூத்ரன்னு பேரு. வைசியன்னா அர்த்தார்த்திக்கு வைசியன்னு பேரு. க்ஷத்ரியன் அப்படிங்கிறது ஜிக்ஞாசுக்கு க்ஷத்ரியன்னு பேரு. ஞானிங்கிறதுக்கு பிராமணன் பேரு. ஆர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானிச்ச பரதரிஷபா சதுர்விதாக புருஷாக பஜந்தி மாம் சுகுதின ஒருத்தனான்னு சொல்றத பகவான் சொல்றாரு இல்லையா? 4 விதமா பக்தால் இருக்கா எனக்கு. அதுல ஆர்த்தன் ஒருத்தன் இருக்கான், அர்த்தார்த்தன் ஒருத்தன் இருக்கான், ஜிக்ஞாசு ஒருத்தன் இருக்கான், ஞானி ஒருத்தன் இருக்கான். அப்படிங்கிறது அந்த ஞானி அப்படிங்கிறது தான் இந்த பிராமணன் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படுறது. அல்லாம புறப்பாலி இல்லை. இது பெரிய வம்பு பிடிச்ச கேள்வி. நான் சொல்றேன், சொன்னது ரொம்ப வம்பு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். இது தர்மபுத்திரட்ட யக்ஷம் கேட்டோட யக்ஷம் கேட்கறது, யக்ஷம் தர்மபுத்திரட்ட கேட்கறது, தர்மபுத்திரா பிராமணன் சொல்றாளே, பிராமணன் சொல்றாளே, பொறுப்பால பிராமணன் ஆகிறானா கர்மத்தால பிராமணன் ஆகிறானா கேட்டு. வாஸ்தவத்தில் இந்த தர்மபுத்திரரை பார்த்தேன்னா அவர் பொறுப்பால க்ஷத்ரியன், ஆனா கர்மத்தால பிராமணன். இதே பிராமணனா பிறந்தார் பரசுராமர், பொறுப்பால பிராமணர், கர்மத்தால பரமசக்திரியன் இல்லையா? புராணங்கள்ல இதுக்குள்ள அந்த இந்த விஷயம் இருக்கு. அதனால பார்ப்பனன் அப்படின்னு இங்க திருமூலர் சொன்னது உள்ள வந்தா பார்த்தவன், பார்க்கக்கூடியவன். அவனுக்குள்ள 5 பசு இருக்கான், நல்ல பால் சொரியிற பசு தானா. ஆனா அது இப்ப என்ன பண்றதாம், அதுக்கு மேய்க்கிறதுக்கு ஒருத்தன் இல்லைங்கிறதுனால வெறுத்து திரிகின்றதாம், வெறுபிடிச்சு திரிகிறதா. இந்த வெறிங்கிறது என்னன்னா, அவனுக்கு உள்ளுக்குள்ள அவனுக்கு வேண்டி இருக்கு, அந்த நிம்மதி வேண்டி இருக்கு. எல்லாருக்குமே அது வேண்டி இருக்கு. அப்பா எப்படா உட்கார போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை எல்லாருக்குள்ளே இருக்கு. ஓடிண்டே இருக்கிறத ஒன்னும் உட்கார மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கு. அந்த உட்காரணம் நினைக்கப்பட்ட அந்த எண்ணம் தான் வாஸ்தவத்துல துருவனுக்கும் இருந்தது. பாகவதத்தை சொல்றத, பாகவத்துல துருவனுக்கு அப்பா மடியில உட்காரணும் சொல்றோமே, ஆக்சுவலா அது அப்பா மடியில உட்காரணும் இல்லை, அவனுக்கு உட்காரணம் இருந்தது. எங்கேயாவது ஒன்றுவே உட்காரணும்னு ஆசைப்பட்டான். பட் நாரதர் பார்த்தார், அவனுக்கு அப்பா மடிங்கிறது தற்காலிகமான விஷயம், அவனுக்கு சாஸ்வதமான அந்த இருப்பை கொடுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட அனுப்பிச்சார். இது வேற கதை. அந்த எல்லாருக்குள்ளேயும் எல்லா மனசும் ஆசைப்படுறது சுகத்தை, எல்லாருடைய மனசும் ஆசைப்படுறது ஒரு நிம்மதிய, எல்லாருடைய மனசும் ஆசைப்படுறது ஒரு ஆனந்தத்தை. அந்த ஆனந்தம் எங்க கிடைக்கும்னு தேடி அலையிறது, அதுதான் வெறி பிடிச்சு அலையிறது இந்திரியங்கள். அதுக்கு மேய்க்கிறதுக்கு எங்கெல்லாம் ஆனந்தம் இல்லைடா, அந்த ஆனந்தம் ஒரு இடத்துல இருக்கு, அதை காட்டித்தரேன் அப்படின்னு 5 இந்திரியத்தினுடைய மூக்கணாங்கயிறையும் பிடிச்சு அத எங்க அந்த இந்திரியம் அந்த ஆனந்தம் இருக்கோ அந்த கோஷ்டத்துல கொண்டு கட்டினா பாலாய் சொரிந்திடுமே. பால் சொரியறதா, ஆனந்தம் சொரியறதா அந்த பசுக்கள், அந்த இந்திரியங்களே. அப்ப என்ன ஆயிடுறது, அந்த இடத்துல நம்ம எதெல்லாம் பிரம்மன் இல்லை பிரம்மம் இல்லைன்னு சொல்றோமோ அது எல்லாமே பிரம்மமா பார்க்கறதுக்கு உண்டான அந்த திருஷ்டி வந்துடுறது, அந்த பிரம்மா அனுபூதி வந்துடுறது, அதுலயே அந்த பிரம்ம அனுபூதி வந்துடுறது. அதாவது இந்த விசார மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு நெகேட் பண்றதுன்னு சொல்லுவா. நேத்தி இது பிரம்மம் இல்லை இல்லைன்னு நேத்தின்னு தள்ளி விட்டுட்டு கடைசியில எது மிச்சப்படுறதோ அதைத்தான் பிரம்மம் அப்படின்னு விசார மார்க்கம் இது இருக்கு. அந்த கடைசியில் இருக்கப்பட்ட அந்த வஸ்துவை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, எதை எல்லாத்தையும் நம்ம தள்ளி இது பிரம்மம் இல்லை தள்ளி விட்டோமோ அதெல்லாமே பிரம்மமாகவே தெரியும். அது ஒன்றும் வேறையா தெரியும். பாருங்க, 12 மணி சமயத்துல ஆகாசத்துல போய் சூரியனை பார்த்துட்டு வந்தேன்னா, அந்த சூரியனை பார்த்துட்டே இல்லையா, இந்த சூரியன் தான் பிரம்மம்னு வச்சுக்கோ. அந்த சூரியனை பார்த்துட்டு வந்துட்டேனா, அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் அந்த சூரியனே தெரியாது. எங்க பார்த்தாலும் அந்த சூரியனுடைய அந்த ஃபார்ம் தெரியறது இல்லையா. இதுதான் அடைய வேண்டியது. அடைஞ்சிட்டோமானா எதை பார்த்தாலும் நாமம் பிரம்மம் இல்லை, ரூபம் பிரம்மம் இல்லை, இப்படி இதெல்லாம் தள்ளி சொன்னாலும் அந்த அடைய வேண்டியது அடைஞ்சுட்டானா அப்புறம் நாமமும் பிரம்மம் தான், அப்புறம் ரூபமும் பிரம்மம் தான். இது தாம சித்தாந்தமாக நான் இங்க பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வசிட்டர் என்ன அனுபவிச்சுட்டு இருக்காரோ அதை யூ கான்ட் எக்ஸ்பிளைன்.
ஆனா அவர் அனுபவிச்சுட்டார். அந்த அனுபவத்தை மடியில தசரத மகாராஜா கொண்டு போட்ட உடனே அந்த அனுபவத்துக்கு ஒரு பேரை வச்சா. அந்த அனுபவத்தினுடைய பேரே ராம. முதல் ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகேயி சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னமபரம் ததா. பேர் வச்சாரா? யாருக்கு சந்தோஷம்னு கேட்கிறார் வால்மீகி. வால்மீகி என்ன பண்ணுவார் தெரியுமோ? அப்பப்போ கேமராமேன் வேலை பண்ணுவார். நல்ல சூப்பர் கேமராமேனா இருப்பார் வால்மீகி. அது வால்மீகி அனுபவிக்கணும். அது அப்படியே தொட்டு 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 வால்மீகியை பார்த்தா வால்மீகியை நன்னா புரிஞ்சாதான் தெரியும். ராமாயணத்துல வால்மீகி சூப்பர் கேமராமேன். அது என்ன பண்ணுவார், அப்பப்ப அந்த கேமராவை ஒருத்தர் முன்னாடி இப்படி போக்கஸ் பண்ணுவார். இப்ப யார் முன்னாடி போக்கஸ் பண்ணி வச்சிருக்காருன்னா வசிஷ்ட பரம பிரீதா நாமானி குருதே ததா. நாமத்தை வச்சு அதாவது இந்த நாமரூபத்துக்கும் கடந்த வஸ்துவுக்கு நான் நாமத்தை வச்சுட்டேனே அப்படிங்கிறதுல வசிஷ்டா பரம பிரீதா. வசிஷ்டர் ரொம்ப சந்தோஷம் இருக்க. பிரீதா பரம பிரீதா வசிஷ்ட பரம பிரீதா நாமானி குருதே ததா. அது 1:4 வந்திருக்கே. 1:4 வந்திருக்கே. 4 நேற்றுக்கு சொன்னேனே, பரமாத்மாவனுடைய பீஜமான ரம் அப்படிங்கிற அந்த அக்னி பீஜம் 4 பேர்ல இந்த ரேபம் இருக்கு. ரேபம் சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. ரெக்கார் இருக்கு இல்லையா, ரெக்காரம், அதுக்கு ரேபம்னு சொல்லுவா. ரெக்காரம் சம்ஸ்கிருதத்துல சொல்லக்கூடாது, கிராமட்டிக்கலி மிஸ்டேக். ராங்கிற அந்த அக்ஷரம் 4 பேர்ல இருக்கு. ராமன்ல ரா இருக்கு, பரதன்ல ரா இருக்கு, சத்ரு சத்ரு திரால ரா இருக்கு, தாவும் ராவும் சேர்ந்தது. லக்ஷ்மணன்ல ரா இருக்கு. அப்படி கேட்கணுங்க. பாணினி சூத்திரம் லரையோர் அபேதா இன்னும் பாணினி சொல்றான். லா சொல்ற இடத்துல எல்லாம் ரா சொல்லலாமா, ரா சொல்ற இடத்துல எல்லாம் லா சொல்லலாம். லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் இரா இலா அப்படின்னு இரா இல்லா. லா வர இடத்துல ரா சொல்லலாம், லா வர இடத்துல ரா சொல்லலாம். இப்படி சம்ஸ்கிருதத்துல ரூல் இருக்கு. அதனால லக்ஷ்மணன்ல ரா இருக்கு. வசிஷ்ட பரம பிரீதா நாமானி குருதே ததா. துளசிதாசர் சொன்னார், जो आनंद सिंधु सुखराणी. வசிஷ்டர் குழந்தைய மனசுல மடியில வச்சுட்டார் இல்லையா, ஒரு தசரதன் கொண்டு மடியில வச்சார் இல்லையா ராமனை. நீங்க தான் பேரு வைக்கணும்னு சொன்னாராம் வசிஷ்டர்கிட்ட. வசிஷ்டர் பாக்குறாரா, இனக்கே நாம அநேக அனூபா. இவனுக்கு என்ன எவ்வளவு நாமம் நான் இவர் சொல்லுவேன், உபமானம் இல்லாம அநேகமான நாமங்கள் இவனுக்கு இருக்கே. என்ன நாமம் தான் சொல்லுவேன். ஸ்வமதி அனுரூபா. ஸ்வமதி அனுரூபா. இப்ப என்னுடைய ஸ்திதிக்கு அனுசரிச்சான அந்த என்னுடைய ஸ்திதிக்கு அனுசரணையான என்னுடைய ஸ்திதி என்னவா இருக்கோ, என்னுடைய அனுபூதி என்னவா இருக்கோ அந்த நாம நான் இப்ப எனக்கு வைக்கிறேன் சொல்லிட்டு, जो आनंद सिंधु सुखराणी सीकरते त्रैलोक्य सुपासी सो सुख धाम राम असनाम. என்ன நாமா? ஜோ சுகதாம, ஆனந்தத்துக்கே தாமமான அந்த ராமங்கிறது. ஜோ சுகதாம ராம அஸ்நாம அகில லோக தாயக விஸ்ராம. அகில லோகத்துக்கும் எல்லாருக்கும் எங்க ஒரு அடைக்கலமோ, எல்லாருக்கும் எதுல ஒரு ஆசிரியமோ, எதுல ஒரு ஆஸ்வாசமோ, எதுல ஒரு செக்யூரிட்டியோ, அது இவருடைய நாமம். சுகதாம விஸ்ராம.
அந்த விஸ்ராமம் சொல்றத இது உபனிஷத்தியாக்க இங்க சொல்ற. விஸ்ராமம் அப்படின்னா லயிக்கிறதுன்னு அர்த்தம், ரமிக்கிறதுன்னு அர்த்தம். ரமிக்கிறது எல்லாம் போய் ரமிக்கிறது, எல்லாம் போய் பரியவசானம் ஆகிறது. என்னன்னா ரமந்தே யோகினோந்தே சிதானந்தே பராத்மனி இது ராமபதேனாசோ பரம் பிரம்மா விதீயதே அப்படின்னு ஒரு உபனிஷத் சொல்றோம். ராமபூர்வ தாப்பனி உபனிஷத் அப்படின்னு ராமனை பத்தி உண்டான ஒரு உபனிஷத்து. அது அந்த ராமனை பத்தி உண்டான ரெண்டு உபனிஷத்து இருக்கு. ராமபூர்வ தாப்பன்ய உபனிஷத், ராம உத்தர தாப்பன்ய உபனிஷத், இப்படி ரெண்டு உபனிஷத்து இருக்கு. அந்த பூர்வ தாப்பன்ய உபனிஷத்துல வரப்பட்ட ஸ்லோகம் இது, மந்திரம் இது, ஸ்லோகம் இது, மந்திரம் இது. அது சொல்றார், எங்க யோகிகளும் ஞானிகளும் எந்த ஒரு சிதானந்தத்தில பரமாத்மால ரமிக்கிறாளோ அந்த ரமிப்பிக்க கூடிய வஸ்துவுக்கு ராமன்னு பேரு. அதனால ராமன்னா என்ன அர்த்தம்னா இது ராமபதேன அசௌ பரம்பிரம்ம விதீயதே. ராமன்னு என்னன்னா பரபிரம்மம்னு அர்த்தம். ஓம் தத் சத் ராம அப்படிங்கிறதுக்கு பரபிரம்மம்னு அர்த்தம். அந்த பரபிரம்மத்தை சொல்லி அந்த பரபிரம்ம அனுபவத்தை பெற்று வசிஷ்டர் பரம பிரீதி அடைஞ்சார். குழந்தைகளுக்கு தொட்டில் போடுறா. தொட்டில் போட்டா கொஞ்சம் பாலலீலை அனுபவிப்போம். இன்னைக்கு நேற்றுக்கே பாலலீலை சொல்லணும்னு வந்தேன். நேற்றுக்கு நாமத்துக்குள்ள அழிச்சுட்டு போயிட்டார் ராமர். இல்லை எல்லாம் அவர் உட்கார்ந்து பண்ற வேலை. இன்னைக்கு முள்ள அப்படியே அழிச்சுட்டு போக பாக்குறார். நாம மகாத்மியத்துக்குள்ள அழிச்சுட்டு போக பாக்குறார். ஆனா நாம மகாத்மியம் சொல்றதுக்கு அழகாத்தான் இருக்கு. ஏன்னா அட்லாஸ்ட் நம்மளால எதை பண்ண முடியுமோ அதை பத்தி சொல்றதுல அழகுதானே இல்லையா? ஆனா கொஞ்சம் பால்நிலையை பார்ப்போம். தொட்டில் போடுறா, பிரியவே மாட்டாளாம். 4 பேருமே தேஷாம் அததத் பிராமணானாம் ச ரத்னௌகமலம் பகு தேஷாம் ஜன்மக்ரியாதீனி சர்வகர்மாண்யகாரயத் தேஷாம் கேதுரிவஜ்யேஷ்டோ ராமோ ரதிகரப்பிதுஹு பஹூ அபூயோ பூதானாம் ஸ்வயம்பூரிவ சம்மதஹ. 4 பேரும் எப்படி இருக்கா? 4 குழந்தைகளும் தான். தசரதன் இப்படி பண்றானா, தசரதன் ராமனை விட்டே கொடுக்க மாட்டானா. ராமனுக்கு தொட்டில் போடுவா. அரண்மனைங்கிறதுனாலயே நல்ல ரத்தினமயமான தொட்டிலே தான் போடுறா. மாணிக்கம் கட்டி, வைர இடை கட்டி, ஆணிப்பொன்னாலான செய்த வண்ண திருத்தொட்டில். அந்த பிரம்மா போடணும் அப்படிங்கிறது இல்லாம இங்க சுயம் தசரத மகாராஜாவே தொட்டில் போடுறார். மாணிக்கம் கட்டி, வைர இடை கட்டி, ஆணி பொன்னாலான செய்த வண்ண சிறு தொட்டில் தசரதனே போடுறார். ஒரு தொட்டில் இல்லை, 4 குழந்தைகளுக்கு 4 தொட்டில் பண்ணி போட்டிருக்கான். 4 தொட்டில் பெருசு பெருசா தான் இருக்கு. ராமன் ஒரு தொட்டில போட்டிருக்கா, அந்தண்ட அடுத்தது பரதன தொட்டில போட்டிருக்கா, அதுக்கப்புறம் லக்ஷ்மணன தொட்டில போட்டிருக்கா, அதுக்கப்புறம் சத்ருகன தொட்டில போட்டிருக்கா. ராமனை தொட்டில போட்ட உடனே லக்ஷ்மணன் அழாத்த, வேற தொட்டில போட்ட உடனே லக்ஷ்மணன் அழ ஆரம்பிச்சுட்டார். அழறார். தொட்டில போட்டுட்டாளுங்கிறதுக்காக அழலை, பிரிச்சு போட்டிருக்காளுங்கிறதுக்காக அழறான். உடனே எதுக்கு அழறாங்கிறது அம்மாக்கு தானே தெரியும். குழந்தை எதுக்கு அழறது அப்படிங்கிறது ஒரு அம்மாக்கு தெரியும், இல்லாட்டா ஒரு ஞானிக்கு தெரியுமோ? ஒரு குழந்தையினுடைய அழுகை ஞானிக்கு இல்லாட்டானா அம்மாக்கு அப்படிதான் தெரியுமா? பிரிவா ஒரு வாட்டி படத்துல இருக்கிறத ஒரு குழந்தை அழுதுண்டே இருந்தது பெரியவாள்கிட்ட. அந்த அம்மானா பாக்குறா எதுக்காக அழுறது தெரியல. பூஜை பண்ணிட்டு இருந்த பெரியவா சொல்றா, அதை சட்டையை அழுத்து பாரு, அதுக்கு இன்னும் எறும்பு ஏதோ கடிச்சிருக்க போல் இருக்குங்க சொல்றா. சட்டை அவுத்து பாரு, அது எறும்பு என்னவோ கடிச்சிருக்க போல் இருக்குன்னு பார்த்தா கடிச்சிருக்கு. ஒரு ஞானிக்கு தெரியும், ஒரு அம்மாவுக்கு தெரியும். சுமித்ரை ரெண்டுமே, சுமித்ரை ஞானி, அம்மா. சுமித்ரைக்கு தெரியறது ஏன் லக்ஷ்மணன் அழறான் அப்படின்னு. நேர லக்ஷ்மணன் எடுத்தா, ராமனுடைய தொட்டில ராமன் பக்கத்துல போட்டான். இப்ப ராமன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான, லக்ஷ்மணன் அழாம இருக்காராம். பரதனுடைய தொட்டில சத்ருகனை தூக்கி போட்டான். 4 தொட்டில் பண்ணும்போது இப்ப 2 தொட்டில் தான் வேலை வந்துடுத்தோம், மீதி 2 தொட்டில் வேலையே இல்லை. தொட்டில் போட்டு வெளியில அந்த பிராயம் தாண்டிட்டு போறது. துளசிதாசர் ராமனுக்கு பாலலீலை அழகா சொல்லி வச்சிருக்கார் துளசிதாசர்.
வால்மீகி அதிகமா பாலலீலை சொல்றாரு. வால்மீகி சொல்லப்பட்ட பாலலீலை ரொம்ப கம்பீரமான லீலை. ராமனுடைய பாலலீலை அப்படின்னு நம்ம சொன்னீங்களான்னா அந்த பாலலீலை எது பார்த்தீங்கன்னா தடகாவதம். தாடகாக்கு மோட்சம் கொடுக்கறது பாலலீலை, சிவதனுச பங்கம் பண்றது பாலலீலை, அகல்யனுடைய சாப மோட்சம் கொடுக்கறது பாலலீலை, யஜ்ஞத்தை சம்ரட்சணம் பண்றது பாலலீலை. இதெல்லாம் பாலலீலை. இதெல்லாம் எத்தனை வயசுக்குள்ள ராமன் பண்ணு நினைச்சுட்டு இருக்கு? 12 வயசுக்குள்ள ராமன் பண்ணது. 12 வயசுக்குள்ள சீதையை கல்யாணம் பண்ணிட்டு அயோத்தியாக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. எல்லாமே பால என்ன அவ்வளவும் பாலகாண்டத்துலதான் வருது. இப்ப நான் சொன்ன இந்த இவ்வளவுமே பாலகாண்டத்துக்குள்ளதான் வருது. இந்த பாலலீலைங்கிறது எதுல வரைக்கும் இருக்குன்னா விஸ்வாமித்ர கர்வபங்கம் வரைக்கும். மானினாம் ஷா விஸ்வாமித்ர கர்வபங்கம், பரசுராம கர்வபங்கம் வரைக்கும். மானிகளுடைய அதாவது ரிஷிகளுடைய தலைவனா இருக்கக்கூடிய பரசுராமர் அவருடைய கர்வத்தை கண்டனம் பண்ணினதுனால மானிஷாதா அப்படின்னு கூப்பிட்டாரு. முதல் நாள் பிரவச்சனத்துல சொல்லிட்டேன். பாலகாண்ட சரித்திரத்தை அங்க சொன்னார் அப்படின்னு சொன்னேன். சோ ஏன் சொல்ல வந்தேன் இப்போ ஆனா ஒரு பாலலீலைய துளசிதாசரை சொல்றார். அது பாகவதத்துல கிருஷ்ணனுடைய லீலை மாதிரி தான் இதுல பாலலீலைய சொல்றார். देख रहा मात की निज अद्भुत रूप अखंड, रोम रोम प्रति लागे कोटि कोटि ब्रह्मांड. अम्मा பாக்குறாளாம் ராமருக்கு கௌசல்யா தேவி பால் கொடுக்கறா. அப்படி பால் கொடுக்கறத பால் கொஞ்சம் வாயில என்னமோ தடைஞ்சா மாதிரி தோணுது கௌசல்யக்கு. குழந்தை வாயில என்ன தடைஞ்சிருக்கு அப்படின்னு வாயை திறந்து பாக்குறாளாம். வாயை திறந்து பார்த்தா அநேக கோடி பிரம்மாண்டங்கள் வாயில இருக்கான். அகணிதரபி சசி சிவ சதுரானன बहुगिरी सरित सिंधु मही कानन, काल कर्म गुण ज्ञान सुबाऊ सोऊ देखा जो सुनान काऊ. பார்க்கறா அநேக கோடி சூரியன், அநேக கோடி சந்திரன், அநேக கோடி மலைகள், அநேக கோடி சிவன், அநேக கோடி பிரம்மா, அநேக கோடி விஷ்ணு எல்லாம் இந்த ராமனுடைய வாய்க்குள்ள இருக்கான். அதுல இருந்து என்ன சொல்றா வர்றாருன்னா அநேக கோடி விஷ்ணுவும் இருக்கான்னு சொல்லி வரத்தே துளசிதாசர் இந்த திரிமூர்த்திகளுக்குள்ள கூட ராமன் அடக்க மாட்டார். ராமனை திரிமூர்த்திகளுக்கும் மேல கொண்டு வச்சிருவார். எல்லாம் ராமன் தான், சர்வத்துக்கும் மேல ராமனை பரமாத்மா அப்படிங்கிற ஸ்டாண்ட்ல இருந்து ராமன் ஒரு கீஞ்சி கீழே இறக்க மாட்டார். இப்படி பால் கொடுக்கிற பிராயம், அப்புறம் தவழற பிராயம், அப்புறம் அங்க இங்கே குழந்தைகள் கூட விளையாடுற பிராயம். விளையாட ஆரம்பிச்சுட்டார் ராமனும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருகனும் மற்ற ராஜகுமாரர்கள் எல்லாரும் மற்ற குழந்தைகள் எல்லாமே சேர்ந்து விளையாடுறான். இப்படி விளையாடிட்டு இருக்கிறத கண்ணாம்பூச்சி விளையாடுறான். கண்ணாம்பூச்சி விளையாடுறத கண்ணை மூடிட்டு இருக்கணும். யாராவது எல்லாரும் அங்கங்க போய் மறைஞ்சுப்பா இல்லையா? அதனே கண்ணாம்பூச்சி விளையாடுறது. கண்ணை மூடிட்டு இப்படி இருக்கணும். அப்ப எல்லாரும் எங்க மறைஞ்சுப்பா, எல்லாரும் எங்க மறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ராமனுக்கு பின்னாடில இருந்து யாரோ கண்ணை பூட்டி விடுறா. கண்ணை பூட்டி விட்டாச்சு, எல்லாரும் போய் மறைஞ்சாச்சு. ராமன் எழுந்திருந்தார். எழுந்திருந்த உடனே அதோ அந்த புதிர்கடியில லக்ஷ்மணன் ஓடி ஒழிஞ்சான். லக்ஷ்மணன் இங்க வாடா அப்படின்னு இங்கே தான் கூப்பிடுறான். சாட் லக்ஷ்மணா சாட் அப்படிங்கிறார். சொன்னார் அதோ அந்த போஸ்டுக்கு பின்னாடி பரதன் ஒளிஞ்சுட்டு இருக்கான். பரதா இங்க வாடா, பரதன் சாட். பாக்குறா அன்னையில இருந்து இந்த ராமனை இந்த விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பர்ட். நீ எப்படி கண்டுபிடிக்கிற, எப்படி கண்டுபிடிக்க விளையாட்டு சேர்த்துக்கிறது இல்லையா ராமனை? ராமன் வந்தாச்சா இன்னைக்கு கண்ணாமூச்சி விளையாட வேண்டாம்டா, வேற ஏதாவது விளையாட வேண்டாங்கிறான். என் பிரியத்துல தான், அன்பில தான். ராமன் வந்தாச்சு இனிமே கண்ணாமூச்சி விளையாடி பிரயோஜனம், விளையாட்டியே பிரயோஜனம் இல்லையடா. இவனை வச்சு ஒரு விளையாட்டு விளையாட முடிய மாட்டேங்கிறது ராமன் வச்சு. ஏண்டா எப்படி சொல்ற? எங்கள்கிட்ட உங்களுக்கு பிரியம் இல்லையாடா? ராமா உங்ககிட்ட பிரியம் இல்லாமல்ல இல்ல ராமா, அந்த பிரியம் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் ராமா சொல்றோம். உன்னை வச்சு விளையாட முடியாது ராமா. நீ உன்னை வச்சு விளையாட முடியுமா? ராமனுக்கு ஒரு வருத்தம்.
இப்படி நம்மளை குழந்தைகள் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாளேன்னு வந்து கௌசல்யாட்ட வந்து சொல்றார், அம்மா இந்த தம்பிகள் எல்லாம் என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாம்மா. நான் கேட்கிறேன்டா. கௌசல்யா சொல்றா. கௌசல்யா கிட்ட கூட போய் சொல்லலை, கைகை கிட்ட போய் சொல்றான், அம்மா பரதன் எல்லாம் என்ன விளையாட்டுக்கு என்ன. பரதன் ராமர் வந்து கைகிட்டே தான் இருப்பார், கௌசல்யாட்ட கூட இருக்க மாட்டான், கைகிட்டே தான் இருப்பார். அம்மா தம்பிகள்லாம் என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறா கைகை அம்மா, நீ வந்து கேளும்மா. வரட்டும்டா பரதன் வரட்டும், நான் கேட்கறேன். என்ன எல்லாமே வந்தது, பசிக்கிறது, விளையாட்டு முடிஞ்சாச்சு, சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு, பசிக்கிறது வந்துடுத்து, எல்லாமே வந்துடுத்து, கை கேட்டது எல்லாம். ஏன்னா ராமன் எங்க இருக்காரு அங்கதான் எல்லாம் வரும். ராமன் எங்க இருப்பாருங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும், ராமர் கை கிட்ட தான் இருப்பாருங்கிறதுனால ராமர் கை கிட்ட இருக்காருங்கிறது தெரிஞ்சுட்டு எல்லாருமே வந்துடுத்து. வந்தா கேட்கறது, கைகை கேட்கறா, ஏண்டா பரதா, ஏண்டா லக்ஷ்மணா, ஏண்டா சத்ருக்னா, ஏண்டா அவன் குழந்தைகள் பேரையா நிறுத்திட்டு நீங்க ஏண்டா ராமனை விளையாட்டு சேர்த்துக்க மாட்டீங்க. ஆமா போமா, உனக்கு ராமனை பத்தி தெரியாது, நீ என்ன சும்மா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காது, இப்ப பசிக்கிறது எங்களுக்கு சாப்பாடு கொடு. ராமனை ஏன் விளையாட்டுக்கு சேர்த்துக்கல சொல்லு, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சாப்பாடு. கைகை சொல்றா, எனக்கு எல்லாத்துக்கும் மேல ராமன் தான், ராமனுக்கு அப்புறம் தான் பரதா நீயே. எப்ப சொல்றா, சின்ன குழந்தையா இருக்கிறத சொல்ற, அது உள்ள புகுத்துறா, அதை உள்ள புகுத்துறா. இதெல்லாம் எங்க எழுதிருக்கு கேட்காதேங்கோ, கேட்டுங்கோ. இன்னைக்கு எப்படி ராமர் கொடுக்குறோம் அதை சொல்றேன், அதை உள்ள புகுத்துறா. பரதா நீ ராமனுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே, நீ ஏன் ராமனை விளையாட்டுக்கு சேர்த்துக்கல சொல்லு. அம்மா நாங்கெல்லாம் கண்ணாம்பூச்சி விளையாடுன்னு இருந்தோம் அம்மா, அதுக்கு ராமனை சேர்த்துட்டா என்னடா. ராமனை போய் மறைஞ்சிருன்னு சொல்ல முடியுமோ, ராமனை போய் மறைஞ்சிரு சொல்ல முடியுமோ, யோசிச்சு பாருங்க. ஏன்னா சுயம் பிரகாசமான வஸ்து, அதனாலே மறைஞ்சிரு சொல்ல முடியாது. அதெல்லாம் பரதன் சொல்லல. அம்மா அண்ணாவால எங்கேயுமே மறைஞ்சிருக்க முடியாது, பிரகாசமா இருக்கிறது தான் அண்ணாக்கு தெரியும். அதனால அண்ணா மறைஞ்சா கூட, ராமண்ணா மறைஞ்சா கூட எங்கேயாவது மறைஞ்சிருக்காள்னா ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அந்த சுகந்தம், கஸ்தூரி சுகந்தம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இல்லாட்டா ராமன் மறைஞ்சிருக்கிற இடத்துல ரிஷிகள் எல்லாரும் சுத்தி வர நின்றுடுவா, அங்க வச்சு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ராமன் மறைஞ்சிருக்கிற இடத்துல இருந்து ஒரு தானா ஒரு பிரகாசம் வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ராமன் எங்கேயாவது மறைஞ்சிருக்காருன்னா அங்க நிறைய வண்டு மொச்சுன்னு இருக்கும், கைவட்டம் தாமரை, கால் தாமரை அப்படிங்கிறதுனால இது தாமரையோ அப்படின்னு அதுல இருந்து தேன் குடிக்கிறதுக்காக எங்கேயாவது வண்டு முச்சுன்றதுன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதனால ராமனை மறைய சொல்ல முடியாது, ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும். அப்ப என்ன பண்ண முடியும், சரி மறைய வைக்க வேண்டாம் அப்படின்னு இன்னொன்னு என்ன பண்ணலாம், கண்ணை மூட வைக்க சொல்லலாம். கண்ணை மூடவும் ராமனை வைக்க முடிய மாட்டேங்கிறது. ஏண்டா ராமனுக்கு சொல்றத கர்ணாந்த தீர்க்க நயனம்னு சொல்லுவான். என்ன தெரியுமோ, காது வரைக்கும் நீண்டிருக்கப்பட்ட கண்கள். கண்ணு நீளம் எவ்வளவு இருக்குதுன்னா காது வரைக்கும் நீண்டிருக்கு. பின்னாடில இருந்து ராமனுடைய கண்ணை மூடுறானே, அவனுக்கு கூட இத்தினோண்டு கைதான் இருக்கு. அந்த இத்தினோண்டு கையால அவன் மூடுறத மற்றவருடைய கண்ணெல்லாம் வேணா மூட முடியாது, ராமனுடைய காது வரைக்கும் உள்ள நீளமான கண்ணை மூட முடிய மாட்டேங்கிறது. அதனால ஓர கண்ணால பார்த்து பார்த்து எல்லாரும் எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓர கண்ணால பார்த்து கட்டாட்சம் பண்ணியே யாரையும் தப்பிக்க வைக்கிறது இல்லை. யாரும் ராமனுடைய கட்டாட்சத்திலிருந்து தப்ப முடியாதுங்கிறத விளையாட்டா காட்டுறது. அப்படி சரிடா, அப்படிதான் வேற விளையாட்டு விளையாடு. கிட்டிப்புல் விளையாடு. கிட்டிப்புல் இருக்கு இல்லையா, கிட்டிப்புல் தானே சொல்லுவேன். கிட்டிப்புல் தான் அந்த சின்ன ஒரு கட்டையை வச்சு, அதுதான் மாடர்ன் கிரிக்கெட். அந்த கிட்டிப்புல் விளையாடவே அது ராமனை வைக்க முடியாதுன்னா என்ன, ராமன் இப்படி கிட்டிப்புல் விளையாடுறது அதை போய் பிடிக்கணும் இல்லையா. அப்ப யாராவது இப்படி அடிக்கிறத அது பிடிக்க வைக்காம இருக்கணும். சரி, இப்ப கிரிக்கெட்ல நீங்க வந்து பால் போட்டு பேட் பண்ணி இப்படி அடிக்கிறத அந்த ஃபீல்டு பண்ணப்பட்ட ஆளு கையை தூக்கி கேட்ச் பிடிக்கணும். கேட்ச் பிடிச்சா அடிச்சா அவுட்டு, அப்படித்தானே சொல்றா.
ராமனை ஃபீல்டரா நிறுத்தினா மேட்ச் 5 நிமிஷத்துல முடிஞ்சுடுறது. ஏண்டா அப்படி சொல்றேன் ராமனை பார்த்து அப்படின்னா கைகை ரொம்ப ஆஜானுபாகுவா இருக்கு, தீர்க்கமான கை. அது தசரதர் வேற கூப்பிடுற ராம மகாபாகோன்னு கூப்பிடுற. நீளமான கை. இந்த நீளமான கையை வச்சு யாரு எந்த உயரத்துக்கு அடிச்சாலும் அந்த உயரத்துல இதை குடிச்சுடுறாங்க. இந்த உயரமா நீளமான கையும் நீளமான கண்ணும் எல்லாமே விளையாடுறதுக்காக பயன்படுத்துறது நினைச்சுக்காதேங்க. அந்த விளையாட்டுல ஒரு கௌரவம் இருக்கு. அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லையா, அதை பண்றது ஒரு பூஜை. அந்த பூஜையை பண்றது யாரு என்ன வேணா பண்ணட்டும், எப்படி வேணா போட்டும், என்ன பாவத்துல வேணா சமர்ப்பிக்கட்டும், ஆனா அதை நான் பூஜையா ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் எண்ணம். அது அவன் அலட்சியமா கொடுத்தா கூட விஷயாமதி அப்படின்னு நான் சொன்னேனே, முன்னாடி சொன்னேனே. யாராவது அதாவது ராமான்னு கூப்பிடுறது தெளிசி ராமசிந்தனத்தோ நாமமும் ஒரு கீர்த்தனம் இருக்கு. தெளிசி ராம சிந்தனத்தோ நாமமோ அப்படின்னு அந்த கீர்த்தனத்துல தியாகராஜர் சொல்றா, தெரிஞ்சுண்டு கூப்பிடுது, சிந்தனை பண்ணிண்டு. அது ஒரு அழகு. என்ன நீ ராமா அப்படின்னு நீட்டி கூப்பிட்டாள்னா சம்ஸ்கிருதத்துல அது ஒரு ஸ்திரீயை கூப்பிடுறதுக்கும் அழகான ஒரு பெண்ணுக்கும் ராமா அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அதனால தெரிஞ்சுண்டு கூப்பிட்டா உனக்கு அனுபவிக்க முடியுங்கிறதுனால தெளிசி இல்லாம சிந்தனத்தோ நாமமும் அப்படின்னார். ஆனா பகவான் சொல்றான், பாகவத தர்மமே சொல்றது சாங்கித்யம், பாரிஹாஸ்யம், ஸ்தோபம், ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் சர்வதா அகஹரம் பரம். நீ பகவான நினைச்சுண்டு கூப்பிட வேண்டாமா? கூப்பிட வேண்டாம்னா கூப்பிடணுங்கிறது இல்லையா? சாங்கித்யம், சங்கிக்காக இதுல 12 சொம்பு இருக்கா எண்ணு அப்படின்னு எண்ணறதுக்காக 12 சொம்ப கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசுனா திரிபுரமா வாமனா ஸ்ரீதரா அபிஷேகா தாமோதரா 12 சொம்பு எண்ணறதுக்கு தான். 12 நாமா இருக்கிறதுனால 12 சொம்ப 12 நாமா போட்டு அந்த நாமாவுக்கு பகவான் இவன் எண்ணறதுக்காக நாமத்தை பயன்படுத்தினானே நினைச்சுக்கிறான். யாராவது ஒருத்தர் போட்டு ரோட்ல போயிட்டு இருக்க 5 நேரம் சாப்பிட்றான், இங்க உட்காந்து சாப்பாடு ராமன் போறான் அப்படி சொன்னா இந்த சாப்பாடை விட்டுருவாராம், அந்த ராமன் எடுத்துட்டு வரான். ஒரு கதை சொல்றது உண்டு. வனத்துல திருடால் பிளான் பண்றான். திருடால் இல்லாம வனத்துல உட்காந்து காட்டுல உட்காந்து பிளான் பண்றான். நதி இருக்கு, நதியை தாண்டினா அந்த பக்கம் காடு. அந்த காட்டுல போனா நிறைய வழிபோக்கா வருவா, வழியில போடுறா வருவா. அவள்கிட்ட இருந்து நமக்கு தங்கத்தை அபகரிச்சு விடலாம், யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத திருடால் எல்லாருமே உட்காந்து சம்ஸ்கிருதத்துல பேசிக்கிறான். அந்த காலத்துல திருடன்னு சம்ஸ்கிருதத்துல பேசுவேன். நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா வேலைக்காரி உட்பட இங்கிலீஷ் தான் பேசுவேன். அதுக்கு என்ன ஆச்சரியம் உண்டோ? லண்டன்ல போனீங்கன்னா வேலைக்காரியே இங்கிலீஷ்ல பேசுறா. எந்த ஒரு வேலைக்காரி, லண்டன் வேலைக்காரி அவளை இங்கிலீஷ் தான் பேசுவா. ஸோ அதுல ஆச்சரியம் இல்லை. திருடன் சம்ஸ்கிருதத்துல பேசுறேன்னா சம்ஸ்கிருதத்துல தெரிந்த திருடனா இருக்கா வச்சுக்கோங்களேன். இல்ல அந்த திருடன் வால்மீகி வச்சுக்கோங்களேன், என்ன இப்போ தப்பில் சொல்றா. நதீன் ஸ்தராமஹா வனே சராமஹா வசுஞ்ச ஆஹராமஹா ந பயம் ஸ்மராமஹா. நதீன் ஸ்தராமஹா எல்லாருமா சேர்ந்து நதியை தாண்டுவோம். வனே சராமஹா எல்லாருமா சேர்ந்து வனத்துல நடப்போம். வசுஞ்ச ஆஹராமஹா வழி கொள்ளை அடிப்போம். வசுன்னா தங்கம், ஆஹராமன்னா கொள்ளை அடிப்போம். பயம் ஸ்மராமஹா பயப்படவே வேண்டாம். இப்படின்னாலாம் இப்ப 50 பேருக்கும் கடைசி காலத்துல வைகுண்டத்திலிருந்து விமானம் வந்துருத்தோம். இவன் என்ன பண்ணா தெரியலையே, என்னத்துக்கு விமானம் வந்தது அப்படின்னு அவளுக்கே தெரியல. நாங்க என்ன பண்ணிட்டு எங்களுக்கு விமானம் வந்திருக்குன்னா தப்பான பஸ்ஸா ஏறப்படாது இல்லையா? பஸ்ஸுக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் பஸ் கேப்பா தெரியுமோ? பஸ்ஸுக்குள்ள ஏறுறதுக்கு அப்புறம் தஞ்சாவூர் போன வச்சுக்கோங்களேன். தஞ்சாவூர் போனங்கிறத பஸ்ல ஏறுறதுக்கு ஆடுதுறை போற பஸ்ல ஏறிட்டோம், இந்த பஸ் தஞ்சாவூர் போகும் இல்லையோ அப்படி கேட்பா இல்லையா? அது மாதிரி ஆயிடப்படாது இல்லையா? ஏன்னா எங்களுக்கு பக்கா நரகம் தான் நாங்களே டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். வைகுண்டத்துல இருந்து விமானம் வருது, நாங்க எப்படி ஏறுறது? எங்களுக்கு தான் வந்திருக்கா, நாங்க என்ன நல்லது பண்ணோம்னு கேட்டா சொல்றா வைகுண்ட பார்சல், நீங்க அன்னைக்கு காட்டுல கொள்ளையடிக்கிறதுக்கு போனேன் இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு வைகுண்ட விமானம் வந்தது. ஆஹா,
அவ கொள்ளையடிச்சா வைகுண்டத்துல இருந்து விமானம் வந்துடும் அப்படின்னு ஆயிடுவாங்க. அப்படி சொல்லாதேங்கோ, கொள்ளையடிச்சா வைகுண்டத்துல இருந்து விமானம் வருது இல்ல. அன்னைக்கு நீங்க 4 ராமநாமா தெரியாம சொல்லிட்டேன்னா, நாங்களா, அவளுக்கே அவன் மேல நம்பிக்கை இல்லை. நாங்களா சொப்னத்துல கூட நாங்க பகவானை நினைச்சது கிடையாது, சொப்னத்துல கூட நாங்க ராமநாமாவை சொன்னது கிடையாது. இப்ப 5 சொல்லிட்டேங்க, இப்ப 5 சொல்லிட்டேங்கிறான். என்னதுல சொப்னத்துல கூட நாங்க ராமநாமா சொன்னது இப்ப 5 சொல்லிட்டேங்க. எக்ஸ்ட்ரா இனி ஒரு விமானம் கூட உங்களுக்கு வேணா இப்ப வருத்தலாம் அப்படிங்கிறான். எப்ப சொன்னோம்னா நீ சொன்னேன் இல்லையா, அது தராமஹா வனே சராமஹா வசும்ச ஆகராமஹா ந பயம் ஸ்மராமஹா. அதுல நதீன்ஸ்த அதை பகவான் விட்டுட்டார், அந்த ராமஹா மாத்திரம் எடுத்துட்டார். வனேச்ச அதை விட்டுட்டார் பகவான், அந்த ராமஹா மாத்திரம் எடுத்துட்டார். வசுஞ்ச ஆஹ அதையும் பகவான் எடுத்துட்டார், அந்த ராமஹா மாத்திரம் எடுத்துட்டார். அப்புறம் ந பயம் ஸ்ம அதை விட்டுட்டார், அந்த ராமஹா மாத்திரம் எடுத்துட்டார். அதனால எங்கள்கிட்ட விமானத்தை அடிச்சுட்டு சொல்லியிருக்கார், ஏறி உட்காருங்கோ. அவங்க நினைச்சுட்டு சொல்லலே. பரிகாசம், ஸ்தோபம். ஸ்தோபம்னா யாரையோ கூப்பிடுறதுக்காகயாவது பகவான் நாமாவை கூப்பிடுறது. இதுக்காகத்தான் பகவானுடைய பேரை குழந்தைகளுக்கு போடணும்னு சொல்றான். எத்தையோ பேரை வச்சு இன்னும் உண்டு, வைக்கிறது நல்ல பேரு. பத்மநாபன் அப்படின்னு பேர் வைப்பேன். எங்க ஊர்ல எல்லாம் பத்மநாபன், என்ன திருவனந்தபுரத்துல பத்மநாபன், வீட்டுக்கு ஒரு பத்மநாபன் காணும் பேர்ல. 10 10 10ன்னு கூப்பிடுவான். 10 10 தொட்டா கையில எடுத்துக்கா 10க்கு 10 தொட்டா கைய 10 தொட்டா கையில வேண்டாமோ, அது மாதிரி 10 10 10 பூருமே வச்ச பேரோ பத்மநாபன். அது அழகா பத்மநாபா அப்படின்னு கூப்பிட்டா எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? பாருங்க, என்ன நாராயணன் வைப்பா, நானும்பா. அது என்ன தெரியுமா, அந்த வாசனை அந்த அளவுக்கு பின்னாடி வச்சு பகவான் நாமாவை கூட சொல்ல வைக்காமக்கு ஸ்ட்ராங்கா ஏறி மண்டல நிற்கிறது. அப்படியாவது யாரையுடையோ பேரை கூப்பிடுற மாதிரியாவது பகவான் நாமாவை கூப்பிட்டாலும் அதை பகவான் ஏத்துக்கிறாராம். ஸ்தோபம், ஹேளனம் பண்றதுக்காக. என்ன கோவிந்தா கோவிந்தா, என்ன கோவிந்தா, என்ன கோவிந்தா வேண்டியிருக்கு, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அவளுக்கு எல்லாம் சத்கதி கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கோ, அவளுக்கு எல்லாம் சத்கதி கிடைக்க போகுது. பாகவதம் சொல்றது பிரமாணம். பாகவதம் என்ன கோவிந்தா கோவிந்தா வேண்டியிருக்கு உங்களுக்கு, என்ன கோவிந்தா, அங்க போனீங்கன்னா கோவிந்தா தான் அப்படி இதெல்லாம் சொல்லுவா இல்லையா? கோவிந்தா சொல்லிட்டா இல்லையா, பகவான் நினைச்சுட்டா, அட என் பேரை சொல்லிட்டானே. வைகுண்ட நாம கிரகணம்னு தான் சொன்னார், ஸ்மரணம்னு சொல்லல. எதுக்காக ஆவது பகவானுடைய நாமாவை கிரகிச்சுக்கிறோம் எடுத்துட்டேளோ, யூஸ் பண்றீங்களோ ஃபார் எனி பர்பஸ். சர்வதா அகஹரம் பரம். அப்படி பகவானுக்கு நினைச்சு நாம பண்றதில்லை. இங்க பசங்க கிட்டிப்புள்ள அடிக்கிறா, எங்கேயோ போறதுன்னு நினைச்சிட்டு போறா. ஆனா ஐயோ அது எனக்கு சமர்ப்பிச்சிருக்கான்னு போல் இருக்கேன் பக்தன் அப்படின்னு பகவான் வாண்டுட்டா கையை வந்து போய் எடுத்து கேட்ச் பிடிக்கிறார். இப்படி கிட்டிப்புள்ள விளையாடுறா. யானை ஏறுறதுக்கு படிச்சா, குதிரை ஏறுறதுக்கு படிச்சா. ராமனை இந்த மலை தாண்டதுன்னு ஒரு விளையாட்டு உண்டு. குறிய நிறுத்தி குனிஞ்சு வச்சுட்டு அதை தாண்டி போறது. ராமனை தான் அன்னைக்கு வச்சு நிறுத்துறார், ராமன் தான் குறிஞ்சு நிற்கிறார். யாருமே அன்னைக்கு விளையாட்டுக்கு வரலையா? அரே சம்சாரத்தை தாண்டணுமான இவனை பிடிச்சுக்கணும், இவனை போய் தாண்டி எங்க போறதுக்கு, இவனை தாண்ட முடியுமா அப்படின்னு யாரும் அன்னைக்கு விளையாட்டுக்கு வரலைன்னு விளையாட்டுக்குள்ளேயே கம்பீரம். பாடசாலையில சேர்த்தாச்சு, வசிஷ்டருடைய பாடசாலையில. வசிஷ்டருடைய பாடசாலையில ராமரை சேர்த்திருக்கா. ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் 4 பேருமே பாடசாலையில படிக்கிறார். அது சொல்றார், தனுர்வேத் கஜஸ்கந்தஸ் அனுப்ருஷ்டேச்ச ரதச்சர்யாசு சம்மதஹ தனுர்வேதேச்ச நிரதஹ பிதுசுஸ்ரூஷணே ரதஹ. பாடசாலையில சேர்த்திருக்கா குழந்தைகளை. வேதங்கள்லாம் படிக்கிறா, தனுர்வேதம் எல்லாம் படிச்சாச்சு. வசிஷ்டருடைய பையன் சக்தர், சக்தருடைய பையன் பராசரன். இந்த பராசரன் மகர்ஷி வியாசருடைய அப்பா இருக்கார் இல்லையா, இந்த பராசர மகர்ஷி ராமர் படிச்சு பாடசாலையில் இருக்கிறத பராசரர் பிறந்து இருக்கார். அவ்வளவு
பராசரர் தொட்டில போட்டிருக்கா. அசம்பந்தமா இருக்கோ இல்லையா? அசம்பந்தமா இருக்கோ இல்லையே? சக்தர் வசிஷ்டர், வசிஷ்டருடைய புத்திரன் சக்தர், சக்தருடைய புத்திரன் பராசரர். வியாசரை சொல்றோம் இல்லையா? வியாசம் வசிஷ்டன் அவதாரம் சக்தே பௌத்திரம் பராசராத்மஜம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த பரம்பரை வசிஷ்டருடையாக்கும் ராமர் பாடசாலையில் இருக்கார். சோ வசிஷ்டருடைய பேரன் பராசரர். குழந்தைய தொட்டில போட்டிருக்கா. தாத்தாக்கு பேரன் மேல ரொம்ப ஆசை. சக்தர் அப்பவே வெளியில போயிட்டு இருக்கார். புரோகிதத்துக்கு எல்லாம் போறார், வெளியிலே இருக்கார். அவர் அதிகமா வீட்டுக்காரியங்கள் எல்லாம் வெளியில போய் கர்மா எல்லாம் புரோகிதம் எல்லாம் பண்றதுக்கு சக்தர் போயிடுறார். எப்பவும் நீங்க பாடசாலையில போனீங்கன்னா எந்த பாடசாலையில இது ஒரு வழக்கம் உண்டு. வாத்தியார் வீட்டு குழந்தைய சின்ன குழந்தைன்னா அவ தான் எடுத்து வளர்ப்பா இல்லையா? வாத்தியார் வீட்டு குழந்தை எல்லா பாடசாலையில ஆமா, வாத்தியார் வீட்டு குழந்தைகள்லாம் சின்ன குழந்தையா பசங்க கீழே தான் இருக்கு. அவதான் வளர்ப்பா அந்த குழந்தைய. குழந்தைய வளர்க்கறது அவளுடைய ஒரு தலையான கடமையா வச்சுப்பா. ரொம்ப பார்த்துப்பா, ரொம்ப கேரிங் கொடுப்பா. இந்த பராசரர் யாரு வளர்க்கிறான்னா ராமர் வளர்க்கிறார். ராமர் பராசரருக்கு தொட்டில் போட்டிருக்கா. தனுர்வேதம் படிச்சுட்டாரு இல்லையா? இந்த தொட்டில மேல குழந்தைகளுக்கு இந்த கரங்கரா மாதிரி எல்லாம் மணி எல்லாம் வச்சு விளையாட்டு காட்டி கரங்கரா மாதிரி எல்லாம் வைப்பா இல்லையா? அது பத்திரிக்கையில அந்த மெஷின் பத்திரிக்கையில கரங்கரா மாதிரி இருக்குமே. ராமர் அதெல்லாம் தன்னுடைய தனுர் வித்தியால பராசருக்கு பண்ணி பண்ணி விளையாட்டு காட்டுறார். தனுர் வித்தியாலேயே ராமன் இதெல்லாத்தையும் பண்ணி விளையாட்டு காட்டுறார். அப்புறம் இந்த மணி எல்லாம் கட்டுவா இல்லையா? தனுசாலேயே மணியை கட்டுறார். கோதண்டத்தை பிடிச்சு பராசரருக்கு மணி, அந்த கோதண்டத்தினுடைய நுனியில மணி இருக்குன்னு சொல்றது, அந்த நுனியை வச்சு பராசரருக்கு மணி எடுக்கிறார். அந்த பராசரர் ராமன் அந்தண்ட போயிட்டான்னா அழறார். ராமன் வந்துட்டாங்கன்னா கிளுக்கு கிளுக்கு சிரிச்சு கையை தூக்கி காட்டுறார். யாரு? பராசரர். அதுதான் அந்த ராமனுடைய அரைவணப்பு அவருக்கு இருந்ததுனாலேதான் அவர் விஷ்ணு புராணம் பண்ணிருக்காரு வச்சுக்கோங்களேன். உடனே ராமருக்கு பராசரர்கிட்ட ஒரு வாத்சல்யம் வந்துடுது. ராமருக்கு பராசரர்கிட்ட ஒரு வாத்சல்யம் வந்துடுது. பராசரர்கிட்ட ராத்திரி தூங்க பண்றார். அந்த நெஞ்சில போட்டுண்டு அந்த வராண்டால அந்த காரிடோர்ல அந்த இந்தண்ட நடந்துண்டு என்ன குழந்தைய படுக்க வச்சா தூங்க மாட்டேங்க. குழந்தைய நடந்துட்டே இருந்தா தூங்குறது. மாத்திரமில்லை, இது விஸ்ராமான்னு சொல்லிட்டார். நீ திரிபுவன விஸ்ராமா அப்படின்னு சொல்லிட்டார். அதனால ராமனுடைய மார்பில நல்ல விசிரமம் எடுத்துக்கிறார் பராசரர். அவர் எடுத்துக்கிறத தட்டி தட்டி அவருக்கு ஒரு வாத்சல்யம் வந்துடுத்து. அந்த வாத்சல்யத்தின் பேர்ல பராசரருக்கு ராமர் வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு பாவம். எனக்கு நீ குழந்தை மாதிரி இருக்காய், அதனால எனக்கு உங்ககிட்ட ஒரு வாத்சல்யம் வந்துடுத்து. இந்த அவதாரத்துல நான் உனக்கு நான் குழந்தை மாதிரி பார்த்துட்டு உன்னை தோல்ல தட்டி போட்டு தூக்கம் பண்றேன். பராசரா இல்ல குழந்தை இருக்கார். பராசரர் ரொம்ப குழந்தை. பராசரா அடுத்த அவதாரம் நான் எடுக்கிறது நான் உனக்கு குழந்தையா பிறப்பேன் அப்படின்னு ராமர் வாக்கு கொடுத்தார். ராமருடைய வாக்குன்னா ஒக்க மாட்ட ஒக்க பாண ஒக்கதார சத்துரா. ஒரு வாக்கு, ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். ராமனுடைய வாக்கு போய் போகுமோ? இந்த குழந்தைக்கு வாக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? நான் அடுத்த ஜென்மால உனக்கு அடுத்த அவதாரத்துல உனக்கு குழந்தையா பிறப்பேன்னு அந்த வாக்கை காப்பாத்துறதுக்கு தான் வியாசராக வரார். அந்த பராசரருக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கு தான் சாட்சாத் நாராயணன் தானே வியாசர். வியாசர் நாராயணன் தானே. ஏன் வியாசராக அவதாரம் பண்ணார்னா வேற ஒன்றுக்கும் இல்லை. எல்லாரும் சொல்லுவா அகண்டமா இருந்த அந்த வேதத்தை விபஜனம் பண்றதுக்காகவும் 18 புராணங்களை பண்றதுக்காகவும் பிரம்மசூத்திரம் பண்றதுக்காகவும் பகவான் நாராயணன் வியாசரா வரான்னு சொல்லுவா. ஆனா நான் சொல்றேன், அந்த பராசரருக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கே வியாசரா வந்திருக்கார். இப்படி ஒரு பாவம் எல்லாம் எங்க இருக்கு கேட்காதேங்கோ, என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கு. அவ்வளவுதான். இதை ஒரு காவியமாவே பண்ணி வச்சிருக்கேன். ராமருடைய பாலலீலை இதெல்லாம் அப்படி வேதங்கள் எல்லாம் படிச்சு தனுர்வேதத்துல நல்ல நிஷ்டாதாளாகி 9-10 வயசு இருக்கிறத காட்டுல 10-12 வயசுல எல்லாம் இருக்கிறத காட்டுல வேட்டைக்கு போறான். வேட்டைக்கு போனா
எப்பவுமே லக்ஷ்மணருக்கு இது இது வால்மீகி சொல்லப்பட்ட பாலில் இல்லை. பால்யாத் பிரபிருதி சுக்னிக்தா லக்ஷ்மணோ லக்ஷ்மிவர்தனः ராமஸ்ய லோகராமஸ்ய பிராதுர்ஜேஷ்டஸ்ய நிஷ்சசः. எப்பவுமே பால்யாத் பிரபிருதி சுஸ்னிக்தா, ஸ்னிக்தஹான்னா பிரேமஹான்னு அர்த்தம். அவ்வளவு பிரேமை லக்ஷ்மணருக்கு, அவ்வளவு பிரியம். எப்படி இருக்காருன்னா சுஸ்னிக்தா, ராமனை விட்டு பிரிய மாட்டேன்னு இருக்காராம். பால்யாத் பிரபிருதி பிறந்த அன்னையிலேருந்து, 2 நாள் தள்ளியிலேருந்து, என்னைக்கு லக்ஷ்மணர் பிறந்தாலும் அன்னையிலேருந்து. லக்ஷ்மணா லக்ஷ்மிவர்தனா, லக்ஷ்மணா லக்ஷ்மிவர்தனா. லக்ஷ்மணன் என்ன? லக்ஷ்மி வர்தனம் பண்ணக்கூடியவர், அதாவது நிறைய பைசா தரக்கூடியவர் அர்த்தமா? அங்க இடத்துல லக்ஷ்மிங்கிறது பக்தின்னு அர்த்தம். லக்ஷ்மணரை மாதிரி பக்தி பண்ண தெரிஞ்சுக்கணும், லக்ஷ்மணரை மாதிரி கைங்கரியம் பண்ண தெரிஞ்சுக்கணும், லக்ஷ்மணரை மாதிரி ராம சேவை பண்ண தெரியணும். லக்ஷ்மணர் எப்படி ராமனுக்கு சேவை பண்ணாருன்னா, அவருக்கே அதிகாரம் இருந்தா கூட ராமர் சப்போஸ் எனக்கு கைங்கரியம் நான் தரமாட்டேன்னு சொன்னா கூட அதை இழுத்து பிடிச்சு வாங்கி, நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தான் எங்க அம்மா என்ன பெற்றிருக்கா, அதனால எங்களுக்கு நீங்க கைங்கரியம் தந்துதான் ஆகணும்னு அட்டம் பண்ணி இந்த கைங்கரியம் வாங்கிடுது. மரத்துக்கு வாங்கறத பகவான் கிட்ட இந்த அடம் பிடிக்கல ஆகலாம், தப்பில்லை. வேற ஆள்கிட்ட போய் அடம் பிடிக்கிறது, வேற யார்கிட்டயும் சாதாரண மனுஷால்கிட்ட போய் அடம் பிடிச்சா போடாம்பா 2 அடி தருவா, கேட்டா அப்புறம் நம்மளை பார்த்தா கண்டுக்கமாம போவா. ஆனா பகவான் கிட்டத்தான் அடம் பிடிக்க முடியும். அடம் பிடிக்கிறார், அட்டம் பிடிச்சு கைங்கரியம் வாங்கிட்டு போனார். நீங்க எனக்கு கைங்கரியம் தந்துதான் ஆகணும், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்டதே பவான் ஸ்துசக வைதேகியா கிரீஷ்ச அனுரம்சசே. நீங்களும் வைதேகியமா சேர்ந்து கிரி மலை காடு புள்ளினங்கள் எல்லாம் பார்த்துட்டு நடக்கிறத அண்ணா உங்களுடைய மூட்டை தூக்கிறதுக்காக ஒரு ஆள் வேண்டாமா அண்ணா? அதுக்கு நான் இருக்கேன்னா. உங்களுக்கும் இருக்கிறது 2 கை, அதுல ஒரு கைய நீங்க தளர்த்தி போட்டுட்டு ஒரு கையால மண்ணிய பிடிச்சிட்டு போங்க, நான் மூட்டை தூக்குறேன். இந்த மூட்டை தூக்குறதுக்கு ஒரு கழுதை வச்சுப்பா இல்லையா, அந்த கழுதைய மாதிரி என்ன வச்சுங்க. அதனால மூட்டை தூக்குறதுக்கு ஒரு கழுதை வச்சுப்பா இல்லையா, அந்த கழுதைய மாதிரி எனக்கு என்ன வச்சுங்கோ, நாங்க கூட வந்துதான் அவன் அட்டம் பிடிச்சு பண்றான் இல்லையா. அதனாலதான் சுஸ்னிக்தா. இந்த அட்டம் பிடிக்கிறது எங்கேருந்து வந்ததுன்னா பிரியத்தால வந்தது, ராமன் மேல இருக்கக்கூடிய அபிமானத்தால வந்தது. சுஸ்னிக்தா லக்ஷ்மணோ லக்ஷ்மிவர்தனஹா. அந்த லக்ஷ்மணர் அவர் இல்லாம, ராமன் இல்லாம தூங்க மாட்டார். நச்சதேன வினா நித்ரா லபதே புருஷோத்தமஹ. ராமன் பக்கத்தில் இல்லைன்னா லக்ஷ்மணருக்கு தெரிஞ்சிடும், ராமன் எங்கேயோ போயிருக்கார், எழுந்திருந்துட்டார் அப்படின்னு தெரியுமா, உடனே இவர் சாடி எழுந்திருந்துருவார். எங்க போயிருக்க அப்படின்னு பார்த்தா ராமர் ஏதோ ராத்திரி கை கால போயிருப்பார். சொல்லிட்டு போக வேண்டாமா? இல்லடா நீ நல்லா தூங்கிட்டு இருந்தேன். நான் எங்க தூங்கினேன், நான் தான் வந்து நிக்கிறேனே. நச்சதேன வினா நித்ரா லபதே புருஷோத்தமஹ. தூக்கம் கொடுத்து இல்லையாம், சாப்பிடுறது கூட. எல்லாரும் இலை போட்டு அப்படி வச்சிருப்பா, எல்லாருக்கும் பிடிச்ச பதார்த்தங்களா பரிமாறி வச்சிருப்பா. ராமர் எல்லாரும் சாப்பிட்டா, ஊர்க்கார எல்லாரும் சாப்பிட்டாச்சானா தான் ராமர் ஒரு 10 பருக்கை எடுத்து வாயில போட்டுப்பார். ராமர் வருது வரைக்கும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருகனும் காத்துன்னு இருப்பா, இலைக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருப்பா. அது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா உங்களுக்கு? சாப்பாடு போட்டு இலைக்கு முன்னாடி உட்கார வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? ஆனா அதவா தண்டனை எடுத்துக்கல, அதவா வரப்பிரசாதமா எடுத்துட்டு இருக்கா. என்னன்னா அவ்வளவு நேரம் ராமனை நினைச்சுட்டு இருக்கலாமே. சாப்பாடு போட்டு வச்சிருக்கா, ராமன் வந்து ஒரு வாய் இப்படி எடுத்து வாயில போட்டுண்டாச்சான்னு இப்படி வாயை திறந்து பாப்பா. ராமன் சாப்பிட்டாச்சுன்னா எடுத்து இலையில கை வைப்பா. அது வரைக்கும் என்ன நினைச்சுட்டு இருக்காளாம், ஆஹா அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் கூட லேட்டா வரட்டுமே, அண்ணா இன்னைக்கு கொஞ்சம் ஏன் அப்படி இப்படி எப்படி ஏன் நினைச்சுக்கலான்னா, அது வரைக்கும் தனக்கு ராமனே நினைச்சுட்டு இருக்கலாமே. ராமன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாருன்னா அப்புறம் நமக்கு சாப்பிட வேண்டி இருக்குமே சொல்லிட்டு நினைச்சுக்கிறாளாம். ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் சந்நிதி உள்ள பூஜை நடந்துட்டு இருக்கு. பூஜை நடந்தா கதை அடைச்சிடுவா, உள்ளே விடமாட்டா. காயத்ரி மண்டபம் அப்படின்னு இருக்கு, இன்னைக்கும் காயத்ரி மண்டபம் ரொம்ப பிரசித்தம். ஸ்ரீரங்கத்துல 24 தூண் இருக்கும். அந்த காயத்ரி மண்டபத்துக்கு வெளியில சந்தனு மண்டபம், சந்தனு மகாராஜா கட்டி கொடுத்த மண்டபம். சந்தனு மண்டபத்துல பட்டர், பராசர பட்டர் வந்து நிற்கிறார். உடனே உள்ள பூஜை ஆயிட்டு இருக்கு, அப்பதான் ஆரம்பிக்கிறது. நம்மளால என்ன பண்ணுவோம், 10 நிமிஷம் ஆச்சு, 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வாஸ்தவம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமோ, உள்ளதை சொல்றேன், திறக்கவே மாட்டேங்கிறா பாரு.
மெனக்கெடுத்துறா பாரு, திறக்கப்படாதா? இவ்வளவு நேரம் என்ன க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கா, இது எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கா, இதெல்லாம் டிமாண்ட் கவுட்ரா. அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம், சாதாரணமா சொல்லுவா. பராசர பட்டர் கதை அடைச்சிருக்கு, பராசர பட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் வெளியில. பராசர பட்டருக்கு வேணும்னா திருப்பி ஆத்துக்கு போயிட்டு திரும்பி வரலாம், நம்மளாம் அதுதான் பண்ணுவோம். ஓ பூஜை ஆகிறதா, சரி நான் போயிட்டு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு வரேன். இந்த கூட்டம் இல்லாத கோவில் தான் அப்படித்தான் பண்ணுவா. ஓ பூஜை ஆயிட்டு இருக்கா, நைவேத்தியம் ஆகிறதா, சரி இங்க ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு இருக்கு, ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போவான். போய் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு இருப்பேன். பேசின உடனே இங்க பூஜை ஆகி நடை திறந்து திரும்பி அடுத்த பூஜைக்கு நடை சாத்தி மத்தியானத்துக்குள்ள நடை சாத்தி ஆத்துக்கு போயிடுவான். அர்ச்சகர் ஆத்துக்கு போயிடுவார், அதுக்கப்புறம் திருப்பி வருவான். பட்டர் அங்கே நிற்கிறார். சாதாரணமா டைம் எவ்வளவு ஆகுமோ அதையும் மீறிண்டு போறது. உடனே உள்ளே இருந்து சொல்றா, பூஜை ஆகிறது இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிறார் பெருமாள் பூஜை ஸ்வீகரிச்சுக்கிறதுக்கு, இன்னும் ஒரு முகூர்த்தம் ஆகலாம், 1.5 மணி நேரம் ஆகலாம்னு. பட்டர் அங்கோசத்தை தூக்கி எடுத்து போட்டு துள்ளுறார். ஆஹா ஆஹா ஆஹாங்கிறார். எனக்கும் புரியல, ஏன் இப்படி பண்றார்? கோச்சுக்கு தானே வேணும், இப்படியா பண்றது? நாழி ஆயிட்டு இருக்கு, வேற எவ்வளவு காரியம் இருக்கு, இப்படி இருந்தா இப்படி இங்கே எவ்வளவு நேரம் தான் இருக்கிறது, இப்படிதான் கேட்பா இல்லையா? பட்டர் சொல்றாரா, பகவான் தன்னுடைய வீட்டு கோவில் வாசல்ல நமக்கு அவ்வளவு நேரம் நிக்கிறதுக்குள்ள பாக்கியத்தை தந்திருக்கார், இல்லைன்னா தரிசனம் பண்ணிட்டு திரும்பி போக வேண்டி இருக்குமேங்க. திருப்பதி போறேன்னா அங்க ஏதாவது பூஜை ஆகிறதுக்கு நிக்க வச்சுட்டா வச்சுக்கோ, நீ தரிசனம் பண்ணிச்சுன்னா ஜருகண்டி தான். தரிசனம் பண்ணியாச்சுன்னா ஜருகண்டி. தரிசனம் பண்றது வரைக்கும் அந்த பகவானே நினைச்சுண்டு இப்ப பாப்போமோ இப்ப பாப்போமோ இப்ப பாப்போமோ இப்ப பாப்போமோ அப்படிங்கறது எண்ணத்திலே நினைச்சுட்டு இருக்கலாம் இல்லையா? அதுக்கு பாக்கியத்தை தந்தாரேங்கிறார் பட்டர். தூக்கி எடுத்து போட்டு ஆனந்தம். அது மாதிரி பரத சத்ருக்னா லக்ஷ்மணன், பரதன் சத்ருக்னா லக்ஷ்மணன், ராமன் கொஞ்சம் கூட லேட் ஆகட்டுமே, கொஞ்சம் கூட லேட் ஆகட்டுமே அப்படின்னு ராமன் வருது வரைக்கும் நேற்றுக்கு ராமன் என்னெல்லாம் பண்ணாரோ, இன்னைக்கு காலம்பர ராமன் என்னெல்லாம் பண்ணாரோ, ராமனுக்கு மற்ற ஜனங்கள் எல்லாம் எப்படி மரியாதை காட்டுறாளோ அந்த ராமனுடைய கம்பீரம் என்ன. அந்த அண்ணா நீ பாத்தியாடா லக்ஷ்மணா, பரதன் கேட்கிறான் லக்ஷ்மணன், லக்ஷ்மணா நீ பாத்தியாடா நேற்றுக்கு அந்த ஆனையினுடைய கொம்பை பிடிச்சுண்டு அண்ணா நடந்து வந்தப்போ 2 ஆனை சேர்ந்து நடந்து வர்ற மாதிரி இருந்தது இல்லையாடா? ஒரு ஆனைக்கு மதம் பிடிச்சிருக்கு, இன்னொரு ஆனை இந்த மரம் பிடிச்ச ஆனையை பயப்பட்டு வந்த மாதிரி இருந்தது இல்லையாடா? ஆமாண்டா, நீ அண்ணா தானே மதம் பிடிச்சி ஆனைங்கிற. ஆமாண்டா, என்ன கம்பீரமா நடந்து வந்தாரு பாத்தியா லக்ஷ்மணா, இப்படி யாரால நடக்க முடியும்? என்ன மத்த மாதங்க காமினம் அப்படின்னு இந்த மதம் பிடிச்சி யாரும் நடந்து வந்தாம. அப்போ சத்ருகன் சொல்றான், நீங்க அதை பார்க்கலையே, முண்டா நேற்றுக்கு ராமன்னா குதிரை மேல குதிச்சு ஏறினதை பார்த்தா ஒரு குதிரைக்கு மேல இன்னொரு குதிரை குதிச்சு ஏறுற மாதிரி இருந்தது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தது, அந்த அளவுக்கு கம்பீரமா இருந்ததுதான். உடனே லக்ஷ்மணன் சொல்றான், அது எல்லாத்தையும் விடுங்கோ, நேற்றுக்கு ராமண்ணா எங்கிட்ட தான் சொன்னா தெரியுமா, லக்ஷ்மணா வில்லு மறந்து வச்சுட்டேன், போய் ஆத்துக்கு போய் எடுத்துட்டு வா லக்ஷ்மணான்னு எங்கிட்ட சொன்னா, உங்ககிட்ட சொல்லலையே இப்படின்னு பரஸ்பரம் அவளுக்குள்ள ராமனை பத்தியே பேசி 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 ராமன் எப்ப வந்தார் தெரியாவைக்கு ராமன் சாப்பிட்டு போயிட்டதுக்கு அப்புறமும் இவாளுடைய இலையில பருமாறினபடியே இருக்கு. இவாளுக்கு வயிறு ரொம்பிடுத்து. எப்படி ரொம்பித்துன்னா தத்குணான்யேவ காயந்தா, அந்த குணத்தையே சொல்லி, அந்த அழகையை சொல்லி, அந்த ரூபத்தையே சொல்லி. நீங்க சம்க்ஷேப ராமாயணம் ஃபர்ஸ்ட் சர்க்கம், பாலகாண்டத்துல ஃபர்ஸ்ட் சர்க்கம் எடுத்து பாருங்கோ. அங்க பார்த்தீங்கன்னா நாரதர் வால்மீகிக்கு சொல்றாரு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல அட்ரஸ் பண்றார் வால்மீகிய, முனே அப்படின்னு, தயயுக்த ஸ்ரூயதாம் முனே மரஹா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த முனி முனி கீழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லா பாருங்கோ. அந்த மீதி இருக்கப்பட்ட 85 ஸ்லோகம் பாருங்கோ, அங்க ஒரு ஸ்லோகத்துல கூட ஒரு அட்ரஸிங் கிடையாது. வால்மீகி நாரதர் ஒரு அட்ரஸிங் இல்லை. அங்க வேணா முனியை கூப்பிட்டுக்கலாம், அங்க வேணா வால்மீகின்னு கூப்பிட்டுருக்கலாம், அங்க வேணா ரிஷியன்னு கூப்பிட்டுருக்கலாம், ஒரு இடத்துல கூட அட்ரஸிங் இல்லை. ஏன்னா சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் இன்னுமே 85 ஸ்லோகம் தான் இருக்கு. அந்த 85 ஸ்லோகத்துக்குள்ளால மேக்சிமம் எவ்வளவு ராம குணத்தை சொல்ல முடியுமோ அவ்வளவு ராம குணத்தை திங்கி நிறைச்சு சொல்லிடணுங்கிறதுனால ஒரு தூ கூட அனாவசியமா கிடையாது, ஒரு சம்போதனை கூட, ஒரு அட்ரஸிங் கூட அனாவசியமா கிடையாது அந்த சம்க்ஷேப ராமாயணத்துல. அது மாதிரி இந்த ராம லக்ஷ்மண பரதன் சத்ருகன் லக்ஷ்மணன் தன்னுக்குள்ள பேசிக்கிறத ஒரு வார்த்தை தங்களை பத்தி வரமாட்டேங்கிறது. அவ்வளவு ராமனை பத்தி மாத்திரம் அந்த ராமா அண்ணா 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 சொல்லி 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 சொல்லியே நனைஞ்சுடுத்து வயம். இந்த லக்ஷ்மணன் தான் கூங்கிட்ட சொல்றேன், நான் அண்ணாக்கு தாசன்கிறேன், எங்க அண்ணான்னு சொல்லலை, நான் அண்ணாக்கு தம்பிங்கல்லை. இந்த லக்ஷ்மணன் சொல்றத எங்க அண்ணாக்கு நான் தம்பி கிடையாதுங்கிறான். அப்புறம் யாருடா கேட்டார் குகன்,
நான் அண்ணா அப்ப தாசனாகட்டான் குகன். நான் அண்ணாக்கு தாசனும் இல்லைன்ட்டார். அண்ணாக்கு தாசன்ல ஆகிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது என்னால எப்படி பண்ண முடியும்? நான் அண்ணாக்கு தாசனும் இல்லை, நான் அண்ணாக்கு தம்பியும் இல்லை. அப்புறம் நீ என்னத்துக்கு தம்பி, என்னத்துக்கு தாசன் கேட்டா, அண்ணாக்கு கல்யாண குணங்கள் இருக்கே, அளவில்லாத கல்யாண குணங்கள் இருக்கே, அந்த அளவில்லாத கல்யாண குணத்துல ஏதாவது ஒரு குணம், அந்த ஒரு குணத்துக்கு நான் தாசனா இருக்கேன். அண்ணாவுடைய கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்கள்ல ஒரு குணம், அந்த குணத்துக்கு நான் தாசனா இருக்கேன்னு வந்து குகன் கிட்ட சொல்லணுமானா, பால்யாத் பிரபதி சுஸ்னிக்தா லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனஹா. என்ன பண்றாளாம், காட்டுக்கு வேட்டையாடுறதுக்குன்னு போறாளாம். காட்டுக்கு வேட்டையாடுறதுக்குன்னு போறத ராமர் முன்னாடி போற மிருகத்தை லட்சியம் வச்சுப்பார், ஈம் பண்ணுவார். ஆனா லக்ஷ்மணருக்கு முன்னாடி போற மிருகத்து இல்லை லட்சியம், ராமன் மேலதான் கண். அவரோ பாம்பு தானே, லக்ஷ்மணரோ பாம்பு தானே, கண்குட்டி பாம்பு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. எங்கே இருந்தாவது அண்ணாவனுடைய ஹைட்டு, அண்ணானுடைய ஸ்பீடு, அண்ணானுடைய வேகம், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எங்கே இருந்தாவது ஒரு மரமோ ஒரு கொடியோ ஏதாவது அண்ணா மேல பட்டுடுற மாதிரி இருக்குன்னா பின்னாடி தான் வருவார். லக்ஷ்மணர் முன்னாடி கூட போக மாட்டார். பின்னாடியிலேருந்து அந்த பானத்தை விட்டு அந்த கொம்பையோ அந்த வெள்ளியோ உடச்சு விட்டுருவார். சொல்றார் வால்மீகி, மிருஷ்டம் அன்ன உபாநீதம் அஸ்னாதி நகிதம் வினா யதாஹி ஹயமாரூடோ மிருகாயாம் யாதி ராகவஹ அதைனம் பிருஷ்டதோப்யேதி. பிருஷ்டோப்யேதி இல்லை, பிருஷ்டத்தோ பின்னாடியே போய் ராமர் எப்படி போறார், எந்த வழி போறார் அப்படிங்கறத கூட லக்ஷ்மணனால கெஸ் பண்ண முடியுமா? அண்ணா எனக்கு ரைட் சைடு திரும்புறார் அப்படிங்கறது கெஸ் பண்ணி ரைட்ல என்ன அது வழி, அண்ணாக்கு வழியை தடசம் பண்றதுக்காக ஏதாவது இருக்குன்னா அந்த தடசத்தை எல்லாம் பின்னாடில இருந்து பானத்தை விட்டு கிளியர் பண்ணிடுவாராம். அப்ப அவர் லக்ஷ்மணர் படிச்ச வில் வித்யை எதுக்காகன்னு கேட்டா, லக்ஷ்மணர் படிச்ச வில் வித்யை, லக்ஷ்மணர் படிச்ச வேதாந்தம், லக்ஷ்மணர் படிச்ச சம்ஸ்கிருதமோ, லக்ஷ்மணர் படிச்ச என்ன விஷயமாகட்டும், லக்ஷ்மணர் பிறந்தது உட்பட ராமனுக்கு கைங்கரியத்துக்காக. இங்க லக்ஷ்மணர் வில்வித்தியை படிச்சிருக்கார். அந்த வில்வித்தியை அவர் பிரயோஜனப்படுத்துறது எதுக்குன்னு பார்த்தா ராம கைங்கரியத்தம், ராமன் வழியில எதுவும் தடை வரப்படாதுங்கிறதுக்காக. இது நம்ம தெரிஞ்சுக்கணும், இது நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா இது லக்ஷ்மணரை என்னைக்கோ பண்ணார் அப்படின்னு விட்டுவிடாதேங்கோ, நம்மளை எடுத்துங்கோ. ஒரு மனுஷனை கூட பகவான் ஒரு ஸ்கில் இல்லாம படைச்சிருக்க மாட்டார். எல்லாருக்குள்ள ஏதாவது ஒரு டேலண்ட், ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சிலவாளுக்கு நல்ல சமையல் பண்றது ஸ்கில்லா இருக்கும், சிலவாளுக்கு நல்லா பேசுறது ஸ்கில்லா இருக்கும், சிலவாளுக்கு நல்லா பாடுறது, சிலவாளுக்கு நல்லா நாட்டியம் ஆடுறது, இதுதான் ஸ்கில்லா இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்கில் இல்லாம இருக்காது. யாருமே பிரயோஜனமற்ற ஒரு வஸ்துன்னு பகவானுடைய சிருஷ்டியில கிடையாது. ஏன்னா சிருஷ்டி பண்ணிருக்கிறது பகவானாக்கும், சிருஷ்டி பண்ணிருக்கிறது பகவான்கிறதுனாலேயே அவனுடைய சிருஷ்டியில எப்படி பிரயோஜனம் இல்லாத ஒரு வஸ்து இருக்கும். அப்ப கேட்டா சுகரி விஷ்டான்னு ஒன்று இருக்கே, சுகரின்னா பெண் பன்றி, பெண் பன்றியினுடைய மனம், அதுக்கு சுகரி விஷ்டான்னு பேரு. அதை வச்சு பிரயோஜனம் இல்லையே சொன்ன, அதை வச்சு பிரயோஜனம் இருக்கு. ஆண் பன்றியினுடைய மலத்தையாவது வளம் போடலாம், வளமா யூஸ் பண்ணலாம். பெண் பன்றியினுடைய மலத்தை வளமா கூட யூஸ் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு பிரயோஜனம் இல்லையா? அதுக்கும் பிரயோஜனம் இருக்குன்னா என்ன பிரயோஜனம்னு கேட்டா, உலகத்துல பிரயோஜனம் இல்லாத ஒரு வஸ்துவுக்கு மேற்கோள் காட்டுறதுக்கு அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு இல்லையா? இல்லையா? அதனால ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில எதுவுமே பிரயோஜனம் இல்லாதது கிடையாது. அப்படிங்கிறத நம்மளுடைய ஸ்கில் ஆருக்காக, நம்மளுடைய திறமை, நம்ம கிட்ட இருக்கப்பட்ட கலை ஆருக்காக? 10 பேரை காட்டுறதுக்கா? என் பொண்ணு டான்ஸ் ஆடுறா, என் பொண்ணு பாட்டு பாடுறா, என் பொண்ணு அதை பண்றா, போட்டோவை எடுத்து காணிப்பா, சந்தோஷம். ஆனா பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளுடைய சுத்த ஹிருதயத்துல பாப்புலாரிட்டி தர்ஸ்ட் பண்றா, பிரசித்தி ஆகணும் அப்படிங்கப்பட்ட ஒரு தர்ஸ்ட், ஒரு ஏக்கத்தை அந்த குழந்தைகளுக்குள்ள புகுத்துடுறா பேரண்ட்ஸ். இதுகள் பிரசித்தி ஆகணுங்கிற ஏக்கம் அதுகளுக்கு அப்போலேருந்தே வந்துடுற ஆரம்பிச்சுடுறது. வாஸ்தவத்துல சிவன் சார் இருந்தார் இல்லையா, சிவன் சார் சொல்றது என்னன்னா, பாப்புலாரிட்டி இஸ் எ சின்.
அநேக ஜென்மம் கோடி ஜென்மத்துல பண்ணின மகா மகா பாவத்தினுடைய பலனாவுக்கு ஒரு ஜென்மத்துல பாப்புலாரிட்டி கிடைக்கிறதா. முதல்ல சுவாதந்திரம் போயிடும். அதனால இருக்கக்கூடிய கலை எதுக்குன்னு கேட்டா, கலை ஈஸ்வரார்ப்பணத்துக்காக. இந்த கலையை வச்சுட்டு பகவான் அடைய முடியுமா? அதுதான் கலை. இல்லையா அது கலை இல்லை, அது கவலை. கலையினுடைய பிரயோஜனம் பகவான் அடையிறது. ஆனா கலை கலை படிப்பு இருக்கு, படிப்புனாலேயோ தனத்தாலேயோ பூர்ணமா பகவானை அறிய முடியாது. அந்த தன்னுடைய அந்த அது என்ன பண்ண முடியும்னா அந்த படிப்பையும் அந்த தனத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றதுதான் பண்ண முடியும். ஏன்னா பகவான் நீ தந்தா எனக்கு, உன்னுடைய பிச்சையாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த கலை இருக்கு அப்படின்னா அது ஒன்னு நீ போட்ட பிச்சைய வழியே. இன்னைக்கு ராமாயணம் கேட்கறதாகட்டும், பாகவதம் பாராயணம் பண்றதாகட்டும், நம்மளோட சாமர்த்தியம் ஏதாவது உண்டோ சொல்லுங்க. எல்லாம் விடுங்க. இன்னைக்கு இந்த க்ஷணத்துல இங்க உட்காந்துட்டு இருக்குது, 6 மணி ஆக போகுது, இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம சாமர்த்தியம் இருக்கா? அவன் பகவான் கொண்டு உட்கார வச்சார், உட்காடுறோம். அதான் நிச்சயமா சொல்லுவேன். எனக்கு என்னன்னா யோசிச்சு பாருங்க, இந்த நேரம் ஓகே நமக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு சௌகரியம் இருக்கு. இந்த சௌகரியமும் இல்லாமக்கி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறா. இந்த 1 மணி நேரம் இல்ல, இந்த ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கு வேற சிந்தை ஏதாவது உண்டோ? இந்த ஒரு 1.5 மணி நேரத்துல வேற ஏதாவது சிந்தை உண்டோ? வராது. அப்படி வந்தா கூட அதுவுமே பகவத் மயமா போயிடும். அந்த சிந்தை கூட பகவத் மயமா போயிடும். எப்படி நீங்க முதல்ல ஒரு பாலை கொஞ்சம் விட்டல், அதுக்கு மேல கொஞ்சம் இல்லை முதல்ல கொஞ்சம் தயிரை விட்டல் ஒரு பாத்திரத்துல, அதுக்கு மேல பாலை விட்டல், திருப்பி அதுக்கு மேல கொஞ்சம் தயிரை விட்டல் அப்படின்னு விட்டு வச்சிருக்கிறத காலம்பரை பார்த்தேன்னா அந்த மொத்தம் பாலும் சேர்ந்து தயிராவே மாறி போயிடுமோ, அது மாதிரி பகவத் விஷயத்துக்கு நடுவுல எங்கேயாவது ஒரு அனாவசிய சிந்தை வந்தா கூட பகவான் அதை தன் விஷயமா எடுத்துட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால இந்த இடத்துல உட்கார்றத ஆரம்பமும் முடிவுமே பகவத் விஷயமா இருக்கு அப்படிங்கிறத எவ்வளவு பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அதுல நம்ம சாமர்த்தியம் இல்லையே. அப்ப இங்க வந்து உட்கார்றதும் ஒரு கலை தான். பிரவச்சனம் பண்றது மாத்திரம் ஒரு கலை இல்லை, பிரவச்சனம் கேட்கறதே ஒரு கலை. அந்த கலையும் எதுக்காக சொன்னா கேட்கறது ஒரு கலை இருக்கு. சொன்னா கேட்கறது அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலையும் ஈஸ்வரனுக்காக. கேட்கறதுன்னு இருக்கு இல்லையா, லிசனிங் அப்படிங்கப்பட்ட அந்த ஸ்கில்ல, லிசனிங் ஒரு ஸ்கில். அது அதுவும் சாதாரண லிசனிங், ஆக்டிவ் லிசனிங் ஒரு ஸ்கில்லே இருக்கு கார்பரேட்ல சொல்றா. அந்த ஸ்கில்ல எதுக்கு பயன்படுத்தணும்னா ஈஸ்வரனுக்கு. பேசுற திறமை இருக்கா, பகவானை பத்தி பேசு. கேட்கிற ஸ்கில் இருக்கா, அவர் சொன்னார், மாணிக்க வாசக பெருமாள் சொல்றார், சிவகதை கேள் அவகதை கேட்காதே அப்படின்னு. அப்போ லக்ஷ்மணனுடைய அந்த வில்வித்தியை கூட ராமருக்குன்னு பயன்படுத்துறார். பின்னாடியே போய் இதே மாதிரி பரதனுக்கு லக்ஷ்மண சுவாமி, ராமனுக்கு லக்ஷ்மண சுவாமி கைங்கரியம் பண்ற மாதிரி, பக்தி பண்ற மாதிரி, பக்தனான பரதனுக்கு பக்தனான சத்ருக்னன் கைங்கரியம் பண்றான். பரதஸ்யாபி சத்ருக்னோ லக்ஷ்மணா வரோஜிஹி சஹா பிராணைஹி பிரியதரோ நித்யம் தஸ்ய சாசீத் ததா பிரியா. இப்ப லக்ஷ்மணனுக்கு ராமர் எப்படின்னா, ராமன் லக்ஷ்மணனுக்கு எப்படின்னு கேட்டா, பரதன் சத்ருக்னனுக்கு பரதன் எப்படி, லக்ஷ்மணனுக்கு ராமன் எப்படின்னா தன்னை பிராணனை விட மேலானவளாம். பிராணைஹி பிரியதரா, தன்னுடைய பிராணனை விட பிரியமாம் லக்ஷ்மணனுக்கு ராமன் மேல, சத்ருக்னனுக்கு பரதன் மேல. அப்ப ராமனுக்கும் பரதனுக்கு எப்படின்னா தடா, அவளுக்கும் லக்ஷ்மணன்னா பிராணேஹி பிரியதரோம். இந்த லக்ஷ்மணனை நாகபாசத்தால கட்டிட்டான் அந்த பையன் இந்திரஜித்து. கதரை அழுதிருக்கார் தெரியுமா ராமர், கதரை எழுதிருக்கார். சீதையை ராவணன் கொண்டு போனப்ப கூட இப்படி கழுதறி அழலை. லக்ஷ்மணன் நாகபாசத்தால கட்டின உடனே ராமர் அழறார், நான் இப்பவே பிராண தியாகம் பண்ண போறேன்கிறார். எனக்கு இனிமே சீதை நீ இல்லாம எனக்கு சீதையே வேண்டாம், சீதை என்ன வேண்டாம் ஆகட்டும்,
நீ இல்லாம எனக்கு அயோத்தியாவும் வேண்டாம், நீ இல்லாம எனக்கு எதுவும் வேண்டாம், நீ இல்லாம ராமனே கிடையாது, ராமா லக்ஷ்மணா நீ இப்ப ஏந்திருக்கலையா நான் பிராண தியாகம் பண்ணிடுவேங்கிறான் சொல்றாரு. அப்பத்தான் ஐயோ இவர் ஏதாவது பண்ணிட போறாருங்கிறத பயந்துண்டு கருடாழ்வார் வரார் அந்த இடத்துக்கு. இது யுத்த காண்டம் ஆச்சரியமானது அந்த இடத்துல. சோ பிராணேகி பிரியதரஹா எப்படி இருக்கான்னா தசரத மகாராஜாக்கு 4 கை வந்த மாதிரி இருக்கா, 4 கையாட்டம் இருக்கலாம். சோ தேகாது உற்பன்னா சத்துவாரிவ பாகவா, தனக்கிட்டே இந்த 4 கை வந்தா மாதிரி அந்த 4 கையாட்டம் இருக்கு தசரதனுக்கு. பகுவ பிரியதரோ தேவை இரிவ பிதாமகா தே யதா ஞான சம்பன்னாக சர்வே சமுதிதா குணைகி ஹ்ரீமந்தா கீர்த்திமந்தச்ச சர்வஜ்ஞாக தீர்த்ததரிசினா சொல்றார். ஏதோ குழந்தை விளையாட்டு கிடையாது, அவளை எந்த அளவுக்கு அவ ஞான சம்பன்னாளாக இருக்காளோ அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்கு அப்படிங்கிற அந்த வித்தியைன்னு ஒன்று இருக்குன்னா கர்வம் வந்துடும். அது இல்லாம சமுதிதா குணைகி எல்லார்கிட்டையும் உதாரமான குணத்தில் இருக்கா, அந்த உதாரமான குணம் மாத்திரம் இல்லை போராது, ஹ்ரீமந்தா கீர்த்திமந்தச்ச ஜனங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போறாளாம், பக்தாளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போறாராம் ராமர். தேஷாமேவம் பிரபாவானாம் சர்வேஷாம் தீப்த தேஜசாம் பிதா தசரதோ ஹிருஷ்டா பிரம்மலோகாதிபோ யதா. இப்ப தசரதர் எப்படி இருக்காருன்னா என்ன, தசரதர் கஷ்டப்பட்டாரு சொல்லி இல்லையா ராமாயணம் ஆரம்பிச்சது. தசரதற்கு ஒரு துக்கம் அப்படின்னு இல்லையா ராமாயணம் தஸ்ய எல்லாம் இருக்கு. தஸ்யத்தேவம் பிரபாவசிய தர்மக்தஸ்ய மகாத்மனஹா புத்திரார்த்தம் என்ன ஒரு சுக நாஸ்திவை சுகா அப்படின்னு தனக்கு சுகம் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா. இப்ப சொல்றார் தசரதர் இப்ப எப்படி இருக்காருன்னு கேட்டா இந்த 4 பேரையும் பாக்குறத பிரம்மலோகத்துல பிரம்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறேன், ஹாயா இருக்கார் அப்படி சொல்லி 4 பேருமே தசரதர் பார்க்கிறார். பார்க்கக்கூடிய தசரதருக்கு என்ன கைங்கரியம் பண்ணலாம்னு இவ 4 பேருமே பார்க்கறான். பரபிரம்மே தசரதருக்கு கைங்கரியம் பண்றது. பித்ரு சுஸ்ரூஷனே ரதாகா, அப்பாக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாளாம், அதுலயே நிஷ்டாளா இருக்காளாம். அப்பாக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்பாக்கு தான் பிறந்ததே போரும்னா கூட பகவான் இல்லையா பக்தனுக்கு பாருங்க. தசரதன் கேட்டுட்டு வந்தது எனக்கு குழந்தை வேணுமே தான் கேட்டுண்டா, அது ஒண்ணு கேட்டுன்றது 4 பிறந்ததுக்கு அந்த கருணையும் போராதுன்ட்டு அந்த 4 பிறந்தாலும் 4மே அவ்வளவு உன்னதமான குணங்கள் இருக்கு, அதுவும் போராதுன்னு உங்களுக்கு இனி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பகவான் பக்தன் கிட்ட கடனாளியா நிக்கிற மாதிரி ராமன் தசரதன் கிட்ட கடனாளியா நிக்கிற. உங்களுக்கு நான் என்ன பண்ண தகும், உங்களுக்கு நான் என்ன பண்ணா தகும் அப்படின்னு எப்போ 12 வயசுல இப்படி நிற்கிறார். இது பால லீலை, கம்பீரமா இருக்கு, கம்பீரமான பால லீலை ராமனுடைய பால லீலை. இப்படி கம்பீரமா இருக்கப்பட்ட ராமனுக்கு கம்பீரமான விஷயத்துக்காக கம்பீரமான மகரிஷி, கம்பீரமான வஸ்துவை கொடுத்த, கம்பீரமான காயத்ரி மந்திரத்தை கொடுத்த மகரிஷி இந்த கம்பீர புருஷனை தேடிண்டு வரார் அப்படிங்கிறதோட இன்னைக்கு இருக்கட்டும். நாளைக்கு விஸ்வாமித்திர ஆகமனம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே,